நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில், வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று, திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும், மணிசிங்காதனத்து மேவி சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும், எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சிவானுபவம் தலையெடுத்தவாறே சோபான முறையில் சொல்லப்பட்டிருக்கும் சிவபெருமானாகிற அந்த தன்மையோடு கூட உயிர்கள் கலந்து பரிமாறக்கூடிய படிகளிலே 10வது நிலையாய் உச்சகட்டமான இன்பத்தை வெளிப்படுத்துவதாய் அமைந்திருக்கும் சிவபோகம் என்ற படிநிலையிலே சுவாமிகள் திளைத்திருந்தவாறு, உயிர்கள் முத்தியிலே பெறக்கூடிய அனுபவங்கள் எத்தகையன என்பதை அருளுபதேசமாக அருளிச் செய்ய, அதை கேட்டுக்கொண்ட சீடர்கள் ஆச்சாரியரிடத்தே வைத்த வினாக்களுக்கு விடை போலேயும், ஆச்சாரியர் தாமே முன்வந்து தெளிவித்த தெளிவாகவும், இப்படி பல பல சந்தர்ப்பங்களிலே சுவாமிகள் பாடியருளிய பாடல்களின் தொகுப்பாக விளங்கும் சிவபோகசாரம் என்ற இந்த ஞான அனுபூதி நூலை திருவான்மியூர் மருந்தீச்சர பெருமானுடைய திருவடிவாரத்திலே அடியார் திருக்கூட்டம் கூடியிருக்கும் தேசுபொலியும் தேவாசிரியன் திருக்காவணத்திலே சிந்திப்பதற்கு எம்பெருமான் திருவருள் இருந்தவாறு, அந்த விதத்தில் மாதாந்திர இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் பாடல் 44வது பாடல். அதிலே இறைவனுடைய திருவருளினால் முத்தி அடைந்த ஒரு உயிர் இன்ப வெள்ளத்திலே திளைக்கக்கூடிய தன்மையும், அது அப்படி இன்பத்திலே திளைத்திருக்கும் காலத்தே அதோடு உடன் சேர்ந்து நடக்கக்கூடிய மற்றொரு செயலையும், இந்த இரண்டும் ஒரு சேர நடக்கக்கூடிய சிறப்பை எடுத்து கூறியிருப்பார். இதற்கு முந்தைய பாடலிலே ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளம் மேற்கொண்டு கொண்டு விடுகின்றதில்லை, யார்க்கும் தெரியா பரபிரமம் சேர்த்தாய் உனக்கு சரியார் சிதம்பரநாதா என்று ஆச்சாரியருடைய திருவுருவிலே இறைவனையே பார்த்தபடிக்கு அவர் பாடியருளுவார். அந்த நிலையில் இந்த மோட்ச அனுபவம் என்பது உலகில் உள்ள உயிர்களுக்கு அதனுடைய தன்மை விளங்காது. அதனால்தான் ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளம் என்றார். அது ஆனந்தம், இன்பம், வெள்ளம் என்று 3ஆக பார்த்தோம். அப்படி பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாய் அமைந்த அந்த ஆனந்த இன்ப வெள்ளத்தின் தன்மை ஆருக்கும் அறியாததன்றோ என்னும்படியாய் மற்றையவர்களுக்கு புலப்படாத தன்மையோடு கூட இருக்க, அந்த நிலைக்கு அடியேனை உயர்த்தியவார் என்கொலோ என்று எம்பெருமானை கொண்டாடும் விதமாக பாடினர். அப்படி ஆர்க்கும் தெரியாத அந்த ஆனந்த இன்ப வெள்ளத்திலே உயிர்கள் கூடியிருக்கும் காலத்தே உள்ளம் உடல் இரண்டும் கரைய, அந்த நேரத்தில் மற்றொன்றும் சேர்ந்து கரையக்கூடிய தன்மையை பாடி விளக்குகிறார் 44வது பாடல். இந்த பாடலின் சிறப்பு, இந்த பாடலிலே தியாகேச பெருமானுக்கே உரித்தான விசேஷ திருநாமத்தை, அவர் செய்யக்கூடிய லீலையின் பொருட்டே அவருக்கு சாத்தப்பட்டிருக்கும் திருநாமத்தை சுவாமிகள் இந்த பாடலிலே பதிவு செய்து தருகிறார். உள்ளம் கரைய, உடல் கரைய, ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு மேலாக, கள்ளமலம் பொய்யாக என்னுட் புகுந்தவார் என்கொலோ ஐயா தியாக வினோதா.
தியாகேச பெருமானை மனத்தினுள்ளே தான் கண்டடைந்தவாறே நித்த வினோதராக அவர் விளங்கக்கூடிய சிறப்பினால் தான் அவருக்கு தியாக வினோதர் என்பது திருநாமம். நித்தம் நித்தம் வினோதங்கள் பல புரிவது அவருடைய இயல்பு. இந்த எம்பெருமான் கிரகண புண்ணிய காலத்தை மோட்சமடைந்தவாறே அதை இப்போ நாம் சிந்திப்பதும் பெருமானுடைய திருவருள்தான். ஒரு கிரகண புண்ணிய காலத்திலே திருவாரூர் தலத்தை அடைந்து சாயரட்சை வேளையிலே எம்பெருமான் ஆரூர் தலத்தின் உள்ளே புகுந்து தேங்காவினாரும் திருவாரூர் புகுந்து உண்மகிழ்ந்து அங்கிருந்து போகாதிருந்தார். பூங்கோவில் புக்க பெருமான் போகாதிருந்தார் என்பார்கள் ஆச்சாரியர்கள். திருவாரூர் உட்புகுந்த பெருமான் அதை மகிழ்ந்து அங்கே போகாதே வைத்திருந்தாராம். அப்படி அவர் புகுந்ததும் இறைப்பொழுது என்பார்கள். இறைப்பொழுதில் திருவாரூர் புக்கார்தாமே என்பது வாக்கு, ஆச்சாரியர்கள் வாக்கு. இறைப்பொழுது என்பது என்ன என்பதை எடுத்து பேசும் காலத்தில் உயிர்கள் எல்லாம் எந்த சாயரட்சை வேளையிலே அதுவரையில் இருந்த பிரகாசமான உலகத்தன்மை மாறிப்போய் இருள் சூழத் தொடங்குகிறதோ அப்போது ஒருவித பயம் கண்டு, அதனால்தான் மாலை வேளையிலே அந்தி சாயும் வேளையிலே வீடடைவதை இயற்கை எல்லா உயிர்களுக்கும் நியதியாக்கி வச்சிருக்கு. ஏதோ மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பறவைகள், பூச்சி பொட்டு உட்பட அத்தனை ஜீவராசிகளும் இந்த வெயில் காலம், இந்த பகல் பொழுது முடிந்து இருள் சூழத் தொடங்கும் போது வீடடைந்து விடும். அதது தன் இருப்பிடத்தை நாடி சென்று விடும். நம்மை போலே ஒரு விதத்திலே ஒரு பயத்தை கிளப்பக்கூடியது, ஒரு நாளெல்லாம் முடிந்து சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலப்பொழுது. அதனால்தான் அந்த வேளையிலே இறைவனை வழிபடுதல் என்பது உயிர்களுக்கு ஸ்திரத்தன்மையை, ஒரு தைரியத்தை பெற்றுத்தரும் என்று பார்க்கப்படுகிறது. அதனால் தான் மாலை வேளையிலே தவறாது அந்த அந்தி சாயக்கூடிய வேளையில் வீட்டு வாசலிலிருந்து தொடங்கி முக்கியமான இடங்களிலெல்லாம் விளக்கேற்றி வைத்து இறைவனை தெரிந்த தோத்திரங்களால் வணங்கி பாடி துதித்து நமஸ்காரம் செய்து சிவசிவா என்று பெருமான் திருநாமத்தை சொல்லி அமைவது. அப்படி ஒரு காலம் இந்த இறை பொழுது என்று சொல்லப்படும் காலமாம். அதனால்தான் திருவாரூர் தலத்தில் சாயரட்சை அதிவிசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் கிரகண காலத்திலே என்று சொல்லப்பட்டிருப்பதால் தான் மற்றைய கோயில்கள் போல் அல்லாது கிரகண காலத்திலே திருவாரூரில் கோயில் திறந்து தியாகேச பெருமானுக்கு கிரகணம் நடந்து கொண்டே இருக்கும்போது மகாபிஷேகம் கண்டருளி, இன்றைக்கு கூட மாலை 4 மணிக்கெல்லாம் கோவில் திறந்து மகாபிஷேகம் பறக்க பெருமானுக்கு விசேஷமாக செய்யப்பட்டு 7 மணிக்கு மேலே சாயரட்சை 2ஆம் காலம் இதெல்லாம் நடந்து வெம்பெருமான் அர்த்தஜாமம் வரையிலுமாக கண்டருள வேண்டிய 3 கால பூஜைகளையும் அதன் பிறகு கண்டருளுவார். அந்தபடிக்கு இது மகா புண்ணிய காலமாய் கருதப்படுவதால் அவர் செய்தருளிய வினோதங்கள் எல்லாம் அப்படியான ஒரு காலத்திலே, அதே போலே ஒரு கிரகணம் அதுவும் மோட்சமடைந்து சாயரட்சை வேளையிலேயே இதை சிந்திப்பதும் பெருமானுடைய திருவருள் தான் நமக்கு. அந்த விதத்தில் தியாக வினோதராக நீர் செய்தருளும் வினோதங்கள் எத்தனை எத்தனை. திருவாரூர் தலத்திற்கே உரித்தான சிறப்பு எம்பெருமான் வினோதமாக செய்யக்கூடிய பல்வேறு செயல்கள். எது நிச்சயமாக நமக்கு இல்லை என்று எண்ணி சென்றோமோ அதை சர்வ நிச்சயமாக லகுவாக சாதித்து கொடுப்பார், ரொம்ப எளிமையாக சாதித்து கொடுப்பார். இது என்ன பிரமாதம், இது நமக்கு கிடைத்திடாதோ என்று ஒரு பொழுதேனும் அதிலே ஆணவத்தோடு கூடி சென்றால் அதை இல்லாதபடிக்கே செய்வார். இந்த படிக்கு நித்தமும் வினோதங்கள் பலதும் ஏற்றக்கூடிய தன்மை. அதனால் தான் அவரை தியாக வினோதன் என்ற திருநாமத்தால் அழைக்கிறார்கள். அப்படி தியாக வினோதராக இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் அவர் செய்தருளும் ஒரு அற்புத லீலையை முன்னிட்டு இந்த பாடலிலே அவருடைய திருநாமத்தை சாத்துகிறார். உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு மேலா. கீழை பாடலிலே ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளம் என்று அந்த வெள்ளம் தம்மை மூழ்கடிக்கச் செய்து அந்த இன்பத்திலே தான் என்ற தன்மை அற்றுப்போகும்படியாய் கரைந்து இன்பத்திலே மூழ்கிய உயிர் அதிலேயே அமிழ்ந்திருக்கக்கூடிய தன்மையை பாடினாரே, அப்படி அது அதிலேயே ஊறி திளைத்தால் என்ன ஆகும்? உள்ளம் கரையும் உடல் கரையும். எப்படி ஒரு சிறு இரும்பு துண்டை தண்ணீரிலே இட்டு வைத்தால் தண்ணீரிலே அது ஊறி 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 போய் அது துருபிடித்து போய் அந்த துருவும் துகளாய் அதன் பிறகு காற்றடித்தால் அந்த துகள் எல்லாம் பறந்து போய் அதுவரையில் அங்கே இருந்த அந்த இரும்பு என்னாயிற்றோ என்று தெரியாதபடிக்கு சிதைந்து மறைந்து போய் எப்படி அது காற்றோடு கலந்து இல்லாது போகின்றதோ அதுபோலே ஒரு பெரிய பஞ்சு மூட்டை நெருப்போடு சம்பந்தப்பட்டால் சிறுக சிறுக அது பற்றி எரிந்து துகள் துகளாய் மாறி அந்த துகளும் காற்றிலே கரைந்து போய் இருந்த இடம் சுவடு தெரியாமல் தன் தன்மை மாறி ஒழிகிறதே, அதுபோல் உயிரும் இந்த இன்ப வெள்ளத்திலே ஆனந்த இன்ப வெள்ளத்தில் ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளத்திலே மோட்ச அனுபவத்திலே மூழ்கி திளைக்கும் உயிரானது அந்த இன்பத்திலே அந்த வெள்ளத்திலே தான் மூழ்கி மூழ்கி அதிலேயே இருந்தவாறு தான் என்ற தன்மை மறந்து போய்
மறைந்து போய் தான் என்பது அந்த இன்ப வடிவா இறைவனுடைய திருவடிகளிலே மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலைக்கு பரமானந்தத்திலே அது கூடியிருக்கக்கூடிய நிலை. அதனால்தான் அந்த திருவடி தீட்சை என்ற உயர்ந்தபட்சமாக சொல்லப்படும் தீட்சையை நாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். மூவர் முதலிகளிலே ஞான சம்பந்தரை தவிர ஏனைய மூவருக்கும் எம்பெருமான் திருவடியை தலைக்கணியாக சூட்டுவித்தார். ஞான சம்பந்தருக்கு ஞான பாலே கொடுத்து தடுத்தாற் கொண்டபடியால் அங்கே அது முதலையே முடிந்தாகிவிட்டது. இந்த ஏனைய மூவருக்கு அப்பர் பெருமானுக்கு நல்லூர் திருத்தலத்திலே எம்பெருமான் திருமுடி சூட்டி வித்ததை திருமுடிக்கு திருவடி சூட்டி வித்ததை சுவாமிகளே பதிவு செய்து தருகிறார். நல்லூர் எம்பெருமான் நல்லவாரே என்று கொண்டாடுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சித்தவட மடத்திலே திருவதிகைக்கு எல்லையிலேயே சுவாமிகள் இரவு பொழுது ஒரு சத்திரத்திலே கண்ணையர்ந்தவாறே அங்கே ஒரு முதியவர் திருவேடத்திலே எம்பெருமான் எழுந்தருளி திருவதிகை வீரட்டானத்து எம்பெருமான் வலிய போய் அவர் திரும்பிய திசையெல்லாம் போய் தம் திருவடியை தலையிலே வைத்து அழுத்தி அழுத்தி பதியச் செய்தார். மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையிலே பார்த்த மாத்திரத்தில் ஒரு முறை திருவடி தீட்சை, மேலே திருக்கழுக்குன்றத்திற்கு வந்தபோது அங்கேயும் மீண்டும் ஒரு முறை திருவடியை தலைக்கணியாய் சாத்தி வைத்தார் என்னும்படிக்கே நால்வர் பெருமக்களிலே நிறைவான மூவருக்கும் எம்பெருமான் திருவடியை சூட்டுவித்தான். திருவடியை சூட்டுவித்தல் என்பது இந்த திருவடிக்கு ஆட்பட்டு விட்டால் அது பரிபூர்ணமான இன்ப அனுபவம். சில க்ஷணப்பொழுது அந்த திருவடியை தலையிலே சுமக்கும் போது அத்தனை இன்பம் வருகிறது என்றால், மோட்சத்திலே இந்த உயிர்கள் அம்மையார் வேண்டி கேட்டுக்கொண்டது போலே அரவாணி ஆடுங்கால் உன் அடிக்கீழ் அமர்ந்து என்றாலே அந்தபடிக்கு அடிக்கீழ் இருந்து பாடும்படியான ஒரு பேர். என்ன பாடியிருப்பாள்னா, பெருமானுடைய திருவடிக்கு தானும் அங்கிருந்தவாறே பல்லாண்டு பாடிக்கொண்டே இது இப்படியே இந்த அளவிலே என்று கொண்டாடி கொண்டே இருப்பாள். அந்த இடத்தில் அமர்ந்து எம்பிராட்டி கொண்டாடிக்கொண்டே இருந்திருப்பாள் சிவநாமத்தை சொல்லி சொல்லி. அதைத்தான் பரிசாக கேட்டாள். அதுதான் பரமானந்தம், அதுதான் முடியாத இன்பம். ஆனபடியால் திருவடி சூட்டுதல் என்பதை உயர்ந்த நிலையிலே வைக்கிறார்கள். நிர்வாண தீட்சை என்று சைவாகமங்கள் மூன்றாவது படிநிலையிலே வைத்து சொல்லக்கூடிய அதிதீவிர பக்குவர்களுக்கு செய்து இருக்கக்கூடிய தீட்சையிலே ஆச்சாரியர் தாம் சீடர் இருக்கக்கூடிய திசை நோக்கி திரும்பி எழுந்தருளி இரண்டு திருவடிகளையும் தாம் உயரமான ஒரு ஆசனத்திலே அமர்ந்து சீடரை கீழே அமர்த்தி இரண்டு திருவடிகளையும் அவர் தலைக்கு அணியாக சேர்த்து இரண்டு திருவடிகளையும் உச்சந்தலையிலே வைத்து அழுத்தி அவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்திலே சில பீஜங்களை மட்டும் நீக்கிவிட்டு, மலத்தன்மை முதலியவற்றை குறித்து வரக்கூடிய பீஜங்களை நீக்கிவிட்டு ஓரிரு பீஜங்களை நீக்கி இருக்கக்கூடிய பீஜங்களை வைத்தே பஞ்சாட்சரமாய் அதை பெருக்கி புதிதாக ஒரு உபதேசம் செய்து வைப்பார். புதிதாக ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்து வைப்பார். 3 எழுத்துக்களை பெருக்கி 5ஆக்கி உபதேசம் செய்து வைப்பார். அப்படியாக செய்யக்கூடிய அந்த நிர்வாண தீட்சையை இந்த திருவடிக்கு கீழே அமர்ந்திருக்கும் மோட்ச அனுபவத்தை பெற்றுத்தரும், அந்த இன்பத்தை பெற்றுத்தரும் என்பதனால்தான் பண்டைய பாரம்பரியத்திலே நாம் பெரியவர்களுடைய திருவடியை போய் பற்றி கொள்ளுதல், ஆச்சாரியருடைய திருவடியை பற்றி கொள்ளுதல், உடல் கொடுத்த தாய் தந்தையர் திருவடிகளிலே அதை போய் பற்றி கொள்ளுதல் என்பன போன்ற வழக்கங்களை வைத்திருந்தோம். ஒரு விதத்திலே அது ஒரு ஆறுதலாய், நான் பற்றி கொள்வதற்கு எனக்கு ஏதோ ஒன்று இருக்கிறதே என்ற எண்ணத்தில் தான் போய் நாம் இறைவனை, ஆச்சாரியர்களை, தாய் தந்தையரை, மூத்தோரை, முதியோர்களை, அனுபவத்தால் உயர்ந்த பேர் இப்படியெல்லாம் இருப்பவர்களுடைய திருவடியை நாம் பற்றாக பிடித்து கொள்ளுகிறோம். அது நமக்கு உதவும் என்றபடிக்கு இதில் ஏனையவர்கள் தத்தம் அளவிலே ஏதோ நமக்கு சில உபதேசங்களை செய்து வைத்து அவர்கள் காலமெல்லாம் ஆகலாம், தாய் தந்தையர் உடல் கொடுத்தார்கள், நம்மை பேணி பாதுகாத்தார்கள், அதனால் அவர்களை வணங்குகிறோம். ஆனால் அதெல்லாம் வர வழியிலே அதையெல்லாம் எப்படி சம்பாதித்தோமோ அதுபோல இழந்து கொண்டே செல்வோம். நிறைவாக பெருமானுடைய திருவடி ஒன்று ஸ்திரமாக இனியும் வரக்கூடிய பிறவிகளுக்கு என்று ஒரு கணக்கு இல்லாமல், இனி பிறவி என்பதே இல்லாதபடிக்கு எம்பெருமானுடைய திருவடி அதுவே நமக்கு பற்றாய் நிறைவு அங்கேயே என்றபடி அதிலே சென்று முட்டி அந்த உயிர் இளைப்பாறக்கூடிய தன்மை. அந்த தன்மை அடையும் போது உயிர்கள் 2 விஷயத்தில் கரைவு ஏற்படுமா. ஒன்று உள்ளம் கரைய, உடல் கரைய. உள்ளம் கரைய, உடல் கரைய. நல்ல பாலும் தேனுமாக யாராவது ஒரு கிண்ணம் நிறைய நமக்கு நல்ல ஆயிட்டு வரப்போகுது, மாம்பழ காலமெல்லாம் வரப்போகிறது, நன்கு பணிந்த மாம்பழத்தை திருத்தி அந்த சுவை போதாதோன்னு அதுக்கு மேலே நிறைய தேனையும் விட்டு கொடுத்தால் அதில் ஒரு சின்ன வில்லையத்தான் எடுத்து நாம் வாயிலே போட்டு கொள்ள முடியும். நிறைய சாப்பிட்டாலும் தகட்டிடும். ஒரு சின்ன துகளை அதிலேருந்து எடுத்து அந்த தேனிலே தோய்த்ததாக அந்த பலாப்பழத்தையோ மாம்பழத்தையோ இனிமையோடு சேர்த்து சாப்பிட்ட உடனே மனதிலே ஒரு விதமான ஊகை தோன்றும். அது உள்ளம் கரைவது. இதுபோல தினமும் அளவாக சாப்பிட்டு வந்தால் முகத்திலே பொலிவே வரும்னுலாம் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல உயர்ந்த ரக தேனை எல்லாம் கைப்பிடி அளவு தினமும் சாப்பிடலாமா. அது அந்த வயசிலே அதெல்லாம் சாப்பிட்டு வந்தால் உடம்பு நல்ல மெருகேறி அது ஒரு பொலிவு தோன்றும், முகத்திலே பொலிவு தோன்றும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடிக்கு இது போன்ற பண்டங்களை நாம் உண்ணும் போது உள்ளம் கரைகிறது, உடலும் கரைகிறது. உடல் கரைவது நீங்கள் சொல்வது ஆனந்தத்தினாலே, ஏதோ ஒடிசாய் போனதுன்னு இல்லை, ஆனந்தத்தினாலே முகத்தில் ஒரு சந்தோஷம் வருதே.
உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் சட்டுன்னு முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, ஒரு ஒரு உச்சி கொட்டி அப்படி அந்த கண்ணெல்லாம் பெரிதாகி அந்த ஒரு சந்தோஷம் வருமே, ஒரு துளி நாக்கிலே பட்ட உடனே ஒரு இன்பத்தை தருகிறது இல்லையா, அதுபோலே இன்னும் சிலருக்கு ரொம்ப பக்குவப்பட்டு சங்கீதத்தில் எல்லாம் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த சங்கீதம் சில வினாடிகள் போகும், கேட்ட மாத்திரத்திலே கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் முகத்திலே திடீரென்று ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு பொலிவு வந்து உள்ளமெல்லாம் கரையும். தியாகராஜ பெருமான் அவரை தியானித்த போது திருமாலுக்கு இப்படித்தான் உள்ளம் உடல் இரண்டும் கரைந்தது. நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை சிந்தித்தவாறே திருமாலுக்கு உடலும் உள்ளமும் இப்படித்தான் கரைந்தது. முகத்திலே ஒரு பொலிவு தோன்றி அப்படியே பூரிப்பாக முகத்திலே பெரிய சிரிப்பாக தோன்றி உடம்பெல்லாம் கனம் கூடியதாக சொல்லப்படுகிறது. அந்தபடிக்கு இறைவனுடைய அனுபவத்தினால் அது பெறக்கூடியது. இல்லை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நல்ல இனிப்பு பண்டம் நமக்கு பிடித்தது, இது மாதிரி எதையான பார்க்கும்போது அவ்வளவும் வேண்டாம். ரொம்ப மனதார நம்ம விரும்பக்கூடிய ஒருத்தரை எதேச்சையாக சந்தித்தோம், அவர்களை இப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இல்லை நமக்கு சொல்லாமல் ஏதோ வெளிநாட்டிலிருந்து திடீர்னு 3 வருஷம் கழிச்சு வீட்டு வாசல் கதவை தட்டினாங்கன்னா திறந்த உடனே அவர்களை பார்த்த உடனே ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், இது உண்மைதானா, இது இப்போ கனவு காணலையேன்னு மனதிலே அப்படியே ஒரு பூரிப்பு ஏற்பட்டு முகமெல்லாம் பொலிவை, இது ஒரு சிரிப்பு கலந்து எல்லாம் வருமே, அது போலே இது முடியாமல் இருக்கும். இதுதான் எல்லா இடத்துலையும் லௌகீகமான சில உதாரணங்களை சொல்லுவது, இதெல்லாம் நம்ம உள்ள அளவுக்கு புரிந்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக. இது போன்ற இனிப்பை நாம் சாப்பிட்டு இருப்போம், அதனால் ஒரு சந்தோஷம் எப்படின்னு நாம் உணர்ந்திருப்போம். மனதிற்கு விரும்பியவர் இந்த மாதிரி பார்த்த உடனே வரக்கூடிய இன்பம், இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக. ஆனால் சில நொடிக்கு பிறகு அது மறைந்து போயிடும். அக்ஷணம் பொழுது தான், ஓரிரு நிமிடங்கள் இருக்கும் அந்த சந்தோஷம். இல்லை கூடி போச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும். மணி நேரங்களுக்கு மேலே அது இருக்க போகிறதில்லை, பழகிடும். பல நேரத்தில் இது வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு திகட்டிடும். சந்தித்தவர்களை இவரை சந்திக்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணும் அளவுக்கு சில நேரத்தில் கசப்பெல்லாம் ஆகிடும். இது ஏதோ ஒரு விதத்தில் முட்டுப்பட்டு போகும். ஆனால் இறைவனோடு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் என்றும் முடிவடையாததாய், அதனால்தான் ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளம் என்றார். அந்தபடிக்கு இங்கே உள்ளம் கரைய உடல் கரைய, சிவானுபவத்தினாலே உடல் கரைவது எப்படி? அது கூடுமான்னா உடம்பு புலகாங்கிதம் அடையுதே. சிலருக்கு மயிர்கூச்செறியல் ஆகி அப்படியே கண்ணெல்லாம் அழுது கலங்கி நிற்கிறோமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜாவை தரிசனம் பண்ணும்போது 5 பேரறிவும் கண்களே கொள்ளங்கிறார் இல்லையா சேக்கிழார். உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்திருக்கும் இல்லையா, மயிர்கூச்செறியல் ஏற்பட்டிருக்கணுமே. நாத்தழுதெழுப்பது, கண்ணீர் பெருக்கெடுத்து வருவது, இதெல்லாம் உடல் கரைவது தான். பெருமானை பார்த்த உடனே ஏற்படக்கூடிய இது மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் உடல் கரையக்கூடியது. உள்ளம் கரைதல் உடனே ஏற்படக்கூடிய இன்பம். அதிலே அதுவரையில் இருந்த பாரம் எல்லாம் மறைந்தார் போலே, அதுவரையில் இருந்த எண்ண ஓட்டம் எல்லாம் மறைந்து வெளியே தள்ளப்பட்டு திடீரென்று மனதிலே முடிவில்லாத ஒரு இன்பம். அந்தபடிக்கு உள்ளம் கரைய உடல் கரைய, இது இரண்டும் ஏற்படக்கூடியதாய் உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக, அது அளவுபடாதபடிக்கு 2 பக்கமும் கரை புரண்டு மேலேறி வருவதாக, இது வேக வேகமாக அடித்து கொண்டு செல்லும் அளவிலே வருவதாக. இது மாதிரியான ஒரு ஒரு ஆற்றுப்போக்கை நாம் பார்த்திருக்கவே முடியாதோ என்னும்படியாய் முடிவில்லாமல் அதிகரித்து கொண்டே போய் பெருக்கெடுத்து கரைகள் எல்லாம் உடைத்து கொண்டு எல்லா திசையிலும் பரவி செல்வதாக. மாணிக்க வாசகருக்காக வைகையை பெருமான் பெருக்கெடுத்தது இந்த அளவில் தான். அவருக்கு வழங்க வேண்டியத்தான் பண்ணினார். அவர் வெயிலே வாடினார், உடனே வைகையிலே வெள்ளம் பரப்பட வைத்தார். இந்த வைகை வெள்ளம் எப்படி வந்ததுன்னா இதே மாதிரித்தான் ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடி. அந்த இன்ப அனுபவத்தை குளிர்ந்த வெள்ளத்தோடு தான் நாம் எப்போதும் ஒப்பிடுவோம். அதனால தான் திருவெம்பாவை பாடலில் கூட மார்கழி நோன்பு நோக்கும் காலத்திலே அந்த சிவானுபவம் எப்படிப்பட்டதுன்னா குளிர்ந்த ஒரு தடாகத்திலே முழுக்க மூழ்கி எழுந்தது போலே உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து தள்ளிடும். ஆனால் கொஞ்ச நேரம் குளித்தோம்னா அது இன்னொன்று சிலர் சொல்லி கேட்டது, குளங்களினுடைய மத்திய பகுதிக்கு சென்றால் நல்ல வெளியில் இருக்கக்கூடிய குளிர் போலே இல்லாமல் அது ஒரு விதத்திலே வெதவெதப்பாகவே இருக்குமா. வெளியில் இருக்கக்கூடிய அந்த குளிருக்கு இது ரொம்ப இதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனாலே வெள்ளம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சம்சார புழுக்கம் தீர பெருமான் திருவடி ரொம்ப குளிர்ந்துருக்கும். அதை தியானித்தவாறே குளிரும். அப்புறம் சுவாமிகளுக்கு வராதுதா, சுண்ணாம்பு கால்வாயிலே இட்ட போது அது எப்படி இருக்கும்னு தெரியாமல் இருந்து ஒரு கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த போது தான் அந்த சுண்ணாம்பு பூச்சிக்காக கரைச்சி வச்சுருந்தாங்க. அது ஒன்றும் மூடப்பட்ட அறை கூட இல்லை, அது திறந்த ஒரு அறையிலே தொட்டி மாதிரி செங்கல்லே கட்டி அதிலே சுண்ணாம்பை இட்டு அதை கரைத்து கொண்டிருந்தார்கள். அது நீர் மேலே தனியாக கோத்து இது சுண்ணாம்பு கீழே இறங்கணும், அதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரையில் கரைத்து விடணும்னு விட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே நிற்க முடியல. அதிலிருந்து வந்த அந்த உஷ்ணம் மூக்கை அடைக்கும் அளவிற்கு அதிலிருந்து வந்த அந்த வேதிய பொருள் அதெல்லாம் கலந்து அந்த காற்றோடு வரும்போது உள்ளுக்குள்ளே போய் நம்ம மூக்கை அடைக்க செய்யும் அளவிலே இருந்தது. இது திறந்த வெளியிலேயே பூட்டப்பட்ட ஒரு அறையிலே உள்ளே அமர்த்தினார்கள்னு சொன்னால் சுவாமி திருமேனி எப்படி வாடி இருக்கணும், ஆனால் பொலிவோடு வெளிப்பட்டார்னா
அது ஈசன் எந்த இணையடி நிழலை அது அது இந்த நிழலில் இருப்பதாக நினைத்து கொண்டார். இந்த சூடு அவரை ஒன்றும் தகிக்கல். எம்பெருமானை அப்படியே அவர் நினைத்து கொண்டு அந்த திருவடிகளை தியானித்தவாறே அந்த திருவடியினுடைய நிழலிலே இருந்தபடி. அதனால்தான் அந்த இடத்திலே காதுக்கு குளிர்ச்சியான வீணாகானம் கேட்டது, கண்ணுக்கு குளிர்ச்சியான சந்திரப்பிறை தெரிந்தது, திருமேனிக்கு ரொம்ப குளிர்ச்சியான அந்த காற்று அப்படி வீசியது என்றெல்லாம் சொல்லி, பொய்கை காற்று வீசியது என்றெல்லாம் சொல்லி அது தரக்கூடிய அந்த இன்பத்தை அப்படியெல்லாம் ஒவ்வொரு புலன்களும் இன்பம் பெற்றதுன்னு பாடுறார். நாம் ஆசில் வினையும் விஷய பாடலே சொல்லுவது ஒவ்வொரு புலனுக்கும் எது இன்பம் தருமோ அது எல்லாம் அங்கே அனுபவித்தேன்கிற அந்தபடிக்கு அப்படி வீற்றிருந்தார் சுவாமிகள்னா அது இறைவனுடைய திருவடி நிழல் தரக்கூடிய முட்டுப்படாத முடிவடையாத ஆனந்த இன்ப வெள்ளம். அது கரை புரண்டு ஓடியதுங்கிற அது அந்த அளவிலே கரை புரண்டு ஓடியது. உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக. இது கீழே பாடலே சொல்லிட்டார். திருவடி சம்பந்தம் பெற்றவாறு இதெல்லாம் வாய்க்கப்பெறும். பெருமானுடைய திருவடிகளிலே சம்பந்தப்பட்ட உயிருக்கு இதெல்லாம் வாய்க்கப்பெறும். இது கூட சேர்ந்து நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் வலியை தருவாங்க இல்லையா, அந்த இலவச இணைப்புன்னு ஒன்று தருவாங்க. இதே ஒன்று வாங்கினோம்னா கூட ஒன்று வரும். அது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு இலவசமாக தானே வருதுன்னு எதுவானாலும் அது பயன்படுதோ இல்லையோ வாங்கிட்டு போய்டும். அந்த மாதிரி திருவருள் விளக்கத்தாலே திருவடி சூட்டப்பட்ட உயிர்களுக்கு முடிவில்லாத இன்பம் எப்படி வெள்ளமாய் வருகிறதோ அது போலே அது கூட சேர்ந்து இன்னொரு காரியம் நடக்கும். கள்ள மலம் பொய்யாக என்னுட் புகுந்தவார் என்கொல். கள்ள மலம் இருக்கிறதே அது கரையணும், கூட சேர்ந்து அது கரைந்து கொண்டே போக வேண்டியது. அது அப்படி வரும்போது அது கரைந்து கொண்டே போகணும், கரையும். திருவருள் கூட 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 இந்த மலத்தன்மை குறைந்து கொண்டே வரும். நமக்கு இது இரண்டும் ஒரு சேர நடக்கும் செயல்னு சொல்லிட்டாங்க. இரண்டுமே ஒரு சேர நடக்கக்கூடிய செயல் தான். இது தனியாக நடந்து முடிந்து அதன் பிறகு இதுன்னு சொல்றதுக்கு இடமில்லை. என்னைக்கு திருவருள் முழுக்க சேர்ந்து அதன் பிறகு வினையெல்லாம் தீரும்னா இதாகக்கூடியதா? மலத்தன்மை தீருவதற்கு திருவருள் முழுக்க பெறணும். உங்களுக்கு இத்தனை அடிக்கு திருவருள் வேணும், அப்போ தான் இவ்வளவு தூரத்துக்கு இது குறையும்னா இந்த திருவருளை சேர்த்துக்கிட்டே வரலாமான்னா வினையும் கூடிக்கிட்டே வருமே, இந்த பக்கம் இந்த மலமும் சேர்ந்துக்கிட்டே வருமே. அப்போ இதுக்கு இது எப்படி ஒப்பாகும்னு நான் தான் ஆச்சாரியர்கள் பார்த்தார்கள். திருவருள் சேர 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 இந்த மலத்தன்மை குறைந்து கொண்டே வரும், அறியாமை இருள் குறைந்து கொண்டே வரும். அது விளக்கினுடைய அந்த ஜோதியை தூண்டுவது போல இது தூண்ட 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 அது பெரிதாகி கொண்டே போனோம்னா அதனுடைய விஸ்தீரணம் அதிகரிக்கும். ஒரு சின்ன அகல் விளக்காக ஏற்றி வைத்தால் அது ஏதோ சின்ன ஒரு தூரத்திற்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அது வெளிச்சம் ஊட்டும். அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு மடக்கிலே ஏற்றி வச்சால் இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒசரத்துக்கு தூக்கி வச்சா இன்னும் மேலே, இப்படி அது வளர்ந்து கொண்டே போவது போல் திருவருள் தன்மையினாலே இந்த மலங்கள் குறைந்து கொண்டே போகும். இது கூட கூட இது குறையும், இது சேர சேர இது தேயும். இது இரண்டும் ஒரு சேர நடக்கும் செயல். இது தனித்தனியே நடப்பது இல்லை, ஒரு சேர நடக்கும் செயல்னு சொல்லியாச்சு. இதுக்கு ஒரு வங்கி அதுக்கு ஒரு வங்கி, இதில் இதை போட 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 இதுக்கு எவ்வளவோ அது நிறைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இது மாறுங்கிறது இல்லை. அவன் வாங்கின கடனை அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வட்டின்னு இருக்கும். ஏதோ நல்ல காலம் நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமே கொடுக்க முடிஞ்சதுன்னா மாசாந்திர தவணைக்கு மேலே கூட்டி கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு இதை குறைக்கிறான் இல்லையா? அந்தபடிக்கு சில நேரத்தில் இவன் ரொம்ப சரியாக கட்டிட்டு வந்திருக்கான், அதனால் கடைசி ஒரு 3 மாதம் இவனுக்கு வட்டியை தள்ளுபடி செய்யுமா. இது மாதிரி இது இது இந்த திருவருள் தன்மை பெருமான் எந்த அளவிலே கொண்டு போய் எப்படி சேர்ப்பார் அது அவர் கணக்கு. அதனால் என்ன சேகரித்து வச்சிருக்கோம்னு தெரியாததுனாலே எப்போது இந்த தெளிவு பிறக்கிறதோ அன்றிலிருந்து குறைந்தபட்சம் இனி செய்வதெல்லாம் சிவபுண்ணிய செயல்களாக செய்வேன், எந்த விதத்திலும் இடர்படும் அளவிலே நான் ஒன்றிலே போய் ஈடுபட மாட்டேன், எல்லாம் திருவருள் விளக்கம் திருவருள் விளக்கம் என்று இருப்பேங்கிற ஒரு எண்ணத்தோடு கூடி வாழ்ந்தோமே. ஆனால் திருவருள் அது நம்மை இந்த அளவிலே கரை சேர்க்கும். இதுதான் இயல்பு. ஆனால் பெருமானே இந்த உலகில் இருக்கும் காலத்தில் ஐயா உள்ளம் கரையே உடல் கரையே ஆனந்த இன்ப வெள்ளம் கரை புரண்டு மேலாக இதெல்லாம் சரி, இதெல்லாம் சரி, இது நடக்கக்கூடியது. இந்த அனுபவத்தை பெறுகிறேன். இப்படிப்பட்ட அடியேனுக்கு கள்ளமலம் பொய்யாக எண்ணுட் புகுந்தவார் என்கோலோ. இது இதுவரையில் தன் தன்மையை காட்டாதபடிக்கு இந்த ஆனந்தம் இன்பம் வெள்ளம் இதெல்லாம் வெளியே தெரியாதபடிக்கு கள்ள மலம் பொய்யான இந்த மலத்தன்மை என்னை மறைத்து நின்று, அது மறைத்து நின்று எப்படி அது முடிந்தது? அந்த மறைப்பை நீக்கினீர்களே, இது எவ்வாறு ஆனது? கள்ள மலம் பொய்யாக என்னுட் புகுந்தவார் என்கோலோ. இந்த இன்ப வெள்ளம் இந்த ஆனந்தம் இதெல்லாம் உங்கள் திருவடியிலே விழுந்த பிறகு ஆனது. எதனாலே? உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்தபடியால். ஆனால் இதுதான் இருட்டறையாச்சே, இது முழுக்க கள்ளமில்லையா இருக்கு.
மூட்டை மூட்டையாக கள்ள பொய்மலத்தை கட்டி கட்டி அடுக்கி வைத்திருக்கிறேனே ஐயா, அந்த அறைக்குள்ளே எங்கிருந்து இடம் பார்த்து நீங்கள் புகுந்தீர்கள்? இது ஆகக்கூடியது எவ்வாறு? புகுந்தவார் என்கோலோ, எப்படி புகுந்தது? இதை எப்படி செய்தீர்கள்? நீங்கள் இருக்கக்கூடிய இடமாது முழுக்க கள்ளத்தனம் அன்றோ அங்கே இருக்கிறது, அதனுள்ளே புகுந்தவாறு எப்படி என்று கேட்கிறார். உள்ளே நுழைந்து அந்த ஆணவ மலம் இல்லாமல் செய்தீரே, அது எவ்வாறு? அந்த இருட்டறையின் உள்ளே ஒரு ஞான ஒளியை கூட்டினீரே, அது எவ்வாறு? இந்த செயல் மிகவும் வினோதமாக இருந்தது. அதனால் பெருமானை இந்த இடத்திலே இதை செய்தவாறு எவ்வாறு, இதை செய்தவாறு என்கொலோ ஐயா தியாக வினோதா என்று அழைக்கிறார். நித்தமும் வினோதங்கள் செய்யும் எம்பெருமானே, இந்த வினோதமும் கூடியது எவ்வாறு? எப்படி மலத்தோடு கூடிய இந்த உயிரை உள்ளே புகுந்து நீர் தெளிவு பிறப்பித்து அதுவரையில் நிரம்பியிருந்த கள்ள மலம் பொய்யாகி வெளியேறும்படியாய் என்னுள் புகுந்தவார் என்கொலோ. என்னன்னா, உள்ளுக்குள்ளே அதுவரையில் மலத்தன்மை என்ற ஒன்று நிரம்பி இருந்தது. இது எப்போது கூட வந்து சேர்ந்ததுன்னா எப்போதும் இருப்பது. அது இல்லாத கால பொழுதுன்னு இல்லை. உயிர்கள் மலத்தன்மையினாலே ஒன்று அதிலே மறைந்திருக்கும். அந்த ஆணவ ராஜ மலமானது உயிரின் மேலே பூசப்பட்ட நிலையில் இருளிலே அமிழ்ந்திருக்கும். மற்றொன்று அடுத்த நிலையிலே உடல் பெற்ற நிலையில், கருவிகரணங்கள் எல்லாம் பெற்ற நிலையிலே உயிரை திரும்பவும் அது சார்ந்து அதிலேயே இருக்கும். அது எப்போ நீங்க பெறுகிறதோ திருவருளாலே உயிர்கள் போய் பெருமான் திருவடியிலே ஒன்று. இந்த 3 நிலைகளில் தான் உயிர்கள் இருக்கும். சைவ சித்தாந்தம் இந்த 3 படிநிலைகளை தான் சொல்லுது. ஒன்று மலத்தினாலே போர்த்தப்பட்டு இருக்கும், அந்த இருளிலே அனாதி காலமாக மூழ்கியிருக்கும், அனாதி காலமாக மூழ்கியிருக்கும். இரண்டாவது, அது ஏதோ பெருமான் திருவருளாலே மாயை மலத்தோடு கூட்டுவித்து வினையையும் கூட்டுவித்து வெவ்வேறு பிறவியிலே வெவ்வேறு உடல் உறுப்புகளோடு கூடி ஒரு வடிவம் பெறும்படியாக செய்யும். அப்போதும் ஆணவ மலம் மேலே மூழ்கியிருக்கும். அது கூட செயலாற்றுவதால் வினையும் பெருமான் கூட்டுவித்தபடியால் மாயையும் மும்மலங்களாக சேர்ந்து இயங்கும். இந்த 3ஐயும் அறிந்து திருவருள் விளக்கத்தால் அதிலிருந்து நீக்கப்பட்ட உயிர் ஆணவமலம் தொடக்கமாய் அத்தனையும் வேரடி மண்ணோடு நீக்கப்பட்ட நிலையிலே அது போய் பெருமானுடைய திருவடிகளிலே ஒன்றும், முத்தான்மாவாக அங்கே ஒன்றும். இது பெத்தான்மா அப்படியே இருந்தது. மேலே சரீரத்தோடு பெற்றது இரண்டாவது, மூன்றாவது மேலே. இப்படி 3 நிலைகளிலே கேவல நிலை, முத்தி நிலை, இது நடுவிலே இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு கூடிய நிலை, இந்த 3 நிலைகளிலும் தான் ஆன்மா இருக்க முடியும். அப்போ இருளிலே சூழ்ந்திருந்த காலத்தில் எவ்வாறு நீங்கள் புகுந்தீர்கள்? அது உள்ளே எப்படி புகுந்தீர்கள் என்று கேட்டால், என்று நீ அன்று நான் என்பார்கள் ஆச்சாரியர்கள். உயிர்களுக்கு கால கணக்கு கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி பெருமான் இது இப்படி இருக்கட்டும்னு நியமித்தார். நமக்கு அப்படிலாம் கணக்கில்லை. அந்த மாதிரி நாளிதழ் கணக்கு, பஞ்சாங்க கணக்கெல்லாம் நாம் சொல்லுவதில்லை. எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கு. அத்தனையும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கு, எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. இறைவன் எப்படியோ அதே போல உயிர்கள் அதுவும் இருந்து கொண்டே இருந்திருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. இது படைக்கப்பட்டதில்லை. படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு மூலப்பொருள் வேணுமே. உயிருங்கிற அந்த தன்மைக்கு ஏது மூலப்பொருள்? இத்தனை படி இது, அத்தனை ஆழாக்கு இது, இத்தனை வழக்கு இதுன்னு சேர்த்து போட்டு பிசைஞ்சது ஏன்னா இல்லை. இதுக்கு மூலப்பொருள்லாம் இல்லை, எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது, அவ்வளவுதான். பெருமான் எப்படியோ அதே போல இது எப்போது இருந்ததோ அப்போலிருந்து ஆணவ மலம் இதன் மேலே பூசப்பட்ட நிலையில் அழுக்கு அது அப்படியே மேலே இருந்தது. அது எப்படி வரும்னு கேட்டால் செம்பினுள் களிம்பு போலே. ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய உதாரணம், தீபத்திலிருந்து இந்த ஜோதியிலிருந்து வரக்கூடிய ஒளி போலே. இது தனியாக பிரித்து பார்க்க முடியுமா? எங்கேருந்து வந்து தெரியாது. அதிலே இருந்தது அப்படியே வந்தது, அவ்வளவுதான். இருந்தது அது அப்படியே வந்தது. பூவிலிருந்து மனம் போலே, எங்கேருந்து தண்ணியிலே பாசி பூப்பது போலே, அதுக்குள்ளே எங்கே இருந்தது வந்து தெரியாது, அப்படியே இருந்தது. அந்தபடிக்கு இதை நீக்கி அப்போ இந்த அழுக்கை நீக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பாத்திரத்துல எல்லாம் அந்த களிம்பு பூத்திருந்தா மண்ணை கொண்டு தேய்ப்பாங்க, இல்லை புளியை போட்டு அதில் போட்டு தேய்ப்பாங்க. புளியினோட தன்மை என்னதா, சாதாரணமாக அப்படி கையில் வச்சு இப்படி தேய்ச்சோம்னா கையெல்லாம் பிசுக்கேறும், திட்டு கருப்பு கருப்பாகும். ஆனால் இந்த களிம்பு மேலே சேர்த்து போட்டு தேய்க்கும் போது என்ன, அது அழுக்க நீக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஐயோ இந்த புளி தான் நமக்கு அழுக்க நீக்குது, இது ரொம்ப கொண்டாடத்தக்கது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடுறோமா? தண்ணீரில் விட்டு அதையும் சேர்த்து அளவி தடுறோம். மாயை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதை கொண்டு பெருமான் சில விஷயங்களை தெளிவித்த பிறகு இதையும் நீக்கிட்டு உயிரங்கே தெளிவு பெற்றதாய் இதையும் சேர்த்து நீக்கி
அந்த பற்றையும் சேர்த்து நீக்கினாத்தான் இது தேரும். அந்தபடிக்கு உயிரை பெருமான் திருவருளுக்கு இலக்காக்கி ஆச்சாரியருடைய உபதேசத்தின் மூலமாக சிவபெருமானை குறித்த தெளிவை ஏற்படுத்தி, பதி என்ற பொருளின் தெளிவை ஏற்படுத்தி, அந்த பதிக்கு நீ அடிமை என்பதை காட்டிக் கொடுத்து அவரை நித்தமும் நீர் சுடர் தூபம் கொண்டு மலரிட்டு வழிபடுவதுதான் உனக்கு லட்சணம் என்பதையும் காட்டிக் கொடுத்து அந்த உயிரை பக்குவ வழியிலே செலுத்தி படிப்படியாய் அது உயரும்படியாக செய்தார். இது புகுந்தவார் என்கோலோ என்று கேட்பது போலே. உடம்பை பற்றி சொல்லும்போது, இருள் ஆணவ மலத்தை பற்றி சொல்லும்போது, ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. இருட்டோட ஆணவ மலத்தை ஒப்பிடுவார்கள், இருள்ங்கிற தன்மையோடு ஆணவ மலத்தை ஒப்பிடுவார்கள். இப்போ இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் அனைத்து இதெல்லாம் போயிட்டுதுன்னா வெளியிலிருந்து இது முழுக்க இருள் சூழ்ந்துடும் இல்லையா? உள்ளுக்குள்ளே எந்த பொருளும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. 10 அடி வெளியே போய் பார்த்தோம்னா அந்த அறை இருட்டா இருக்குன்னு தெரியும் இல்லையா? அது இருட்டா இருக்கு. ஆணவ மலம் இருக்கே, இது இருள்ங்கிறதையும் காட்டி தராது, தன் தன்மையை காட்டாது, மேலேயே மறைத்திருக்கும். பல நேரங்களில் ஆணவத்தினாலே நாம் செய்த சில செயல்கள் முடிந்த பிறகு யோசித்து பார்த்தால், எது என்னை இப்படி தூண்டியது? தப்பு செஞ்சுட்டேன், அதை செஞ்சிருக்கக்கூடாது, அந்த வார்த்தையை விட்டிருக்கக்கூடாது, மனத்தளவில் அப்படி நினைத்திருக்கக்கூடாது, அவருக்கு இந்த மாதிரி புண்படும்படியான ஒரு செயலை நான் செய்திருக்கக்கூடாது. சரி, இப்போ எது என்னை இப்படி தூண்டியது? படித்து பெற்ற அந்த தெளிவை எது மறைத்தது? திரையிட்டு மறைத்ததே அது எது? அப்போ இந்த ஆணவ மலம் இருக்கே, தான் இருக்கிறேங்கிறத காட்டாமலேயே வேலை செய்யும். அதனால்தான் ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். நான் தான் இருட்டு அப்படின்னு காட்டி கொடுக்கும். அந்த தெளிவு அது கொடுத்துடும். இங்கே வராத, இங்கே உனக்கு கண்பார்வை தெரியாது, இது இருண்டு இருக்கு, அந்த தெளிவு அது காட்டி கொடுக்கும். இருளில் நம்ம போகக்கூடாதுன்னே விதி இருக்குது, சாஸ்திரம் சொல்லுது. புதுதாக ஒரு ஊருக்கு போனோம்னா பகல் பொழுதுல ஊருக்கெல்லாம் போகணும், மாலை அந்தி சாய்ந்த பிறகு போகக்கூடாதுன்னே ஒரு விதி உண்டு. கூடாதுன்னு ஒரு விதி உண்டு. காரணம், அந்த ஊர் என்ன, எங்கே, ஏது எதுவும் தெரியாது நமக்கு. வந்தவர் பகல் பொழுதுல வந்தாலும் விசாரித்து ஏதோ வீட்டில் உட்காத்தி வைக்கலாம், தெரியாதவர்களா கூட சத்திரத்தில் தங்க வைக்கலாம். இருண்ட வேளையில் யாரோ ஒருத்தர் வந்தார்னா எப்படி யார் இருப்பார்கள் என்ன பரிசோதிக்கும். அதே மாதிரி இருண்ட காலத்தில் தண்ணீரிலே, தெரிந்த பழகிய இடமாகவே இருந்தாலும் தண்ணீரில் இறங்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், அது இருட்டுங்கிறது நமக்கு தன்னை காட்டி கொடுத்து அது ஆபத்து, இங்கே வராதேன்னு சொல்லிவிடும். உள்ளே வந்தேன்னா உனக்கு பார்வை இருக்காது, அதனால் எது என்னன்னு தெரியாமல் எங்காவது விழுந்து விடுவாய், வேண்டாம். இருட்டினுடைய தன்மை தன்னைத்தானே சொல்லிவிடும், பா இங்கே வராதே, நான் இருள், என்னக்குள்ளே வந்துட்டேன்னா உனக்கு ஆபத்துன்னு சொல்லும். ஆணவமலம் இருக்கே, இந்த பெருந்தன்மை கூட அதுக்கு கிடையாது. நான் தான் இதுங்கிறத காட்டாது. ஆணவமலம் தன்னைத்தான் காட்டாது, மறைந்து 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 வேலை செய்யும். அதனால தான் ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. தன் தன்மையை மறைத்து நம்மறிவையும் மறைத்து நான் தான் இதை மறைத்தேன்னு சொல்லாதபடிக்கு வேலை செய்யும். சிதம்பரத்தில் இந்த ரகசியத்தை பார்க்கும்போது அந்த திரையும் கூட ஒரு கருப்பு துணியிலே நல்ல கருநீல நிறத்தில் தான் ஒரு திரையை செய்திருப்பாங்க. அந்த திரையாலே ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ரகசியம் இருக்குதுன்னு யாரான சொல்கிற மட்டும் நமக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆணவமலம் அப்படித்தான் வேலை செய்யும். அது எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஆணவமலம் தான் இருக்கும் தன்மையையும் காட்டாதது மறைந்திருக்கும். அந்த திரைக்கு உள்பக்கத்தை நல்ல சிவப்பு துணியினாலே தைப்பார்கள். வெளியில தான் இந்த நிறம், உள்ளுக்குள்ள நல்ல சிவப்பு துணியைத்தான் தைத்து திரையிடுவார்கள். ஒரு பக்கம் இந்த கருநீலமாக இருக்கும், அது சபையில் நடராஜா ஜெகஜோதியாக தெரிவார். ஒரு பக்கமாக வந்தோம்னா அம்பாளை தரிசனம் பண்ணலாம், எல்லாம் தெரியும். உள்ளதான் எங்கேயோ இருக்கும், உள்ளதான் எங்கே இருக்குது தெரியாது. ஆணவமலம் தன் தன்மையை காட்டாது, அப்படியே மறைந்திருக்கும். அது நீங்கப்பட்டு கையிலே ஒரு தீபாராதனையோடு போய் ஞான ஒளியினாலே ஆச்சாரியர் காட்டி கொடுக்கும் போது அது கண்ணுக்கு புலப்படும். ஆணவமலம் தன் தன்மை காட்டாது மறைத்திருக்கும், தன் தன்மையை காட்டாது மறைத்திருக்கும். அதன் உள்ளே போய் பிரவேசிச்சோங்கிறதே நமக்கு தெரியாது. அதுக்கு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருப்போம். தான் தான் நம்மை கட்டுப்படுத்துகிறதுங்கிறது தெரியாதபடிக்கு மறைந்து வேலை செய்யும். இருட்டை விடவும் இந்த விதத்தில் இது ரொம்ப பயங்கரமானது. இது பயம் கொடுக்கக்கூடியது. இருட்டில் கூட ஏதோ தத்தி தவறி கீழே விழுந்து புரண்டு எழுந்து வந்துடலாம். இதில் சிக்கிட்டோம்னா மீண்டு வருவதற்கு வழியே இல்லை. இதில் சிக்கிவிட்டோம்னு நமக்கு அது தெளிவு வரும்போது காலமே முடிந்து போயிருக்கலாம். பல நேரங்களில்
செய்த அந்த தவறை நம்மால் சரி செய்ய முடியாத அளவுக்கு செய்து முடித்திருப்போம். அந்தபடிக்கு இது கூடாது. இது ஆணவ மலமானது தன் தன்மையும் காட்டாது, தான் என்ற ஒன்றை காட்டாது வேலை செய்யும். அதுதான் கள்ள மனம், கள்ள மலம். அது பொய்த்து போகும்படியாய், மனதிலே இருந்த கள்ளத்தன்மை பொய்த்து போகும்படியாய் அதை நீக்கி என்னுட் புகுந்தவார் என்கோலோ. தியாகேஷா, என்னுள்ளே ஒரு இடமாய் கொண்டு என் மனதையும் ஒரு கோயிலாய் கொண்டு எவ்வாறு புகுந்தீரோ, அடியேனுக்கு ஒரு இருப்பிடம் கொண்டீரே, இது ஆகுமா எம்பெருமானே? இது எப்படி ஆயிற்று? கருணை வெள்ளம் இதுதானா? இப்போ இதுவே பெரிய கருணையாச்சே. என் உள்ளத்தினுள்ளே தியாகேச பெருமானை நான் கோயிலாக கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், அவர் கோயிலாய் கொண்டு நம் உள்ளத்திலே இருக்கிறார்னு சொன்னால், இது முழுக்க கள்ளத்திற்கான இடமாயிற்றே. இதை எப்படி எம்பெருமான் வந்து சேர்ந்தார்? அத்துவிதமாய் உயிருக்குள்ளே பெருமான் இயங்கி இருக்கிறார். அத்துவிதமாய் இரண்டுன்னு பிரிக்க முடியாதபடிக்கு அதன் உள்ளே எம்பெருமான் தம்மிலிருந்து வேறானபடிக்கு அதிலேயே கலந்து இருந்து, விறகில் தீ போல் பாலில் படுனை போல், விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் என்றார். மறைய நின்றுளன், விறகை கொண்டு போய் தீயிலே இட்டு கொஞ்ச நேரம் அது அப்படியே உஷ்ணம் கூட கூட அது டக்குன்னு தீப்பிடிச்சிடுமே, திடீர்னு அது தீப்பிடித்து எரியும் இல்லையா? பாலினுள்ளே எப்படி, பாலினுள்ளே எப்படி, தயிரை எப்படி நான் பெருக்கெடுத்தேன், அது இன்னும் கரைத்து அது கடைந்து எப்படி வெண்ணெய் ஆயிற்று. தன்மையும் மாறிக்கிட்டே வருதுல்ல, திரவத்தன்மை மாறுகிறது, சுவையும் மாறுகிறது. பாலை விடவும் நெய்யுக்கு சுவை கூட இல்லை, சுவையும் கூட்டி வந்ததே. இது எப்படி? இதனுள்ளே தான் இது மறைந்திருந்ததுன்னா அந்த நெய்யின் சுவை அங்கேயே தெரியல. அப்போ அது எப்படி கூடித்து என்பது போலே இந்த யாகத்திற்கெல்லாம் அக்னி பிரதிஷ்டை செய்யும் போது ஒரு ஒரு கட்டையை வைத்து அதன் மேலே ஒரு கட்டையை கொண்டு தேய்ப்பார்கள். உலக்கை கொண்டு இடிப்பது போல, இந்த தயிர் கடைவது போல அதை வைத்து கடைவார்கள். அதை வைத்து கடைய 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 அதிலிருந்து ஒரு தீப்பொறி பற்றும். அப்போ அந்த தீ அதுக்குள்ளே எங்கே இருந்தது, எப்படி புறப்பட்டு வந்தது, இந்த உஷ்ணம் எங்கே இருந்து வந்ததுன்னா அது மறைந்திருந்தது. அதுபோலே விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான். எப்படி உயிர்களுக்குள்ளே மறைய நின்றிருந்தான். எது மறைத்தது? அறியாமையினால் மறைத்தது. அறியாமை மறைத்து இருந்தபடி, தில்லையிலே எப்படி அந்த ரகசியம் இருக்கோ அந்தபடி அறியிலேயே அது மறைந்தில்ல இருக்கங்க, தன்னைத்தான் காட்டி கொடுக்காமல் இருந்ததே. இப்போ எப்படி அது நீங்கியதுன்னா, ஒரு ஆச்சாரியர் வந்தார், கையிலே ஞான ஒளியோடு எழுந்தருளினார். அந்த ஞானத்தை கொண்டு திரையை நீக்கி, தம்முடைய தவத்தினாலே திரையை நீக்கி அந்த ரகசியத்தை தரிசனம் பண்ணி வச்சார். அந்த ஞான ஒளியை கொண்டு போய் அதன் அருகே நிறுத்தி இதோ பாரு இதுதான் காட்டி கொடுத்தார். அந்தபடிக்கு முருகப்பெருமானை குருநாதன் குருநாதன் அவ்வளவு சொல்வதற்கு காரணம், அக்னிஸ்வரூபமாக சுவாமி இருக்கார். ஞானத்தீ சிவஞான வடிவம்னு சுவாமியை சொல்லுகிறோம். சுப்பிரமணிய பெருமானை சிவஞான வடிவம்னு கொள்ளும். சிவபெருமானுடைய அந்த ஞானத்தன்மைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் முருகப்பெருமானை போலே இருக்கும். அவரைத்தான் ஹிருதயஸ்தானத்திலே வைத்து பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு குகை மாறி, அந்த குகையினுடைய முடிவிலே ஞானப்பிழம்பாக தீபமாக இருப்பவர் இவர் தான். உள்ளுக்குள்ளே அந்த ஒளி இருக்குன்னு புரிந்து கொண்டால் அந்த ஆழமாக இருக்கக்கூடிய இருண்ட குகைக்குள்ளே நாம் தைரியமாக பிரவேசம் பண்ணலாம். அந்த ஒளி பெருக்கெடுத்து அந்த குகையை அது ஒளிப்படுத்தி கொடுக்கும். அது இல்லாத போது குகை வாசலிலே இந்த ஆணவ மலம் மறைந்திருக்கும் போது உள்ளே செல்ல முடியாமல் தவித்து நிற்கிறோம். குகன் என்ற திருநாமம் முருகப்பெருமானுக்கு குகையிலே வசிப்பதனாலே தான். எந்த குகையிலே வசித்தார்னா ஹிருதய குகையிலே வசிக்கிறார். மனமாகிற குகையிலே எம்பெருமான் வசிப்பதால் தான் குகன் என்ற திருநாமத்தால் முருகப்பெருமானை நாம் அழைக்கிறோம். அந்தபடிக்கு உள்ளுக்குள்ளே பெருமான் மறைய நின்றுடன். எதனால் மறைத்தபடிக்குன்னா ஆணவாதி மலங்கள் அறியாமையினாலே மறைத்தபடிக்கு. அது எப்படி நீங்கும்னா பெருமான் திருவடியிலே விழுந்தால் நீங்கும். அதனால தான் நடராஜ பெருமான் திருவடியிலே அந்த ஆணவாதி மலங்களை காண்பித்து தரும் விதமான முயலகன் என்ற நடுக்கம் தரக்கூடிய ஒன்றின் மேலே ஏறி மிதித்தபடி அதை தன் காலின் அடியிலே வைத்தார். அதைத்தான் திரோதானம்னு சொல்லுகிறோம். ஐந்தொழில்களிலே நான்காவதாக இருக்கக்கூடிய திரோதானத்தை இங்கே எதன் மூலமாக நடராஜ பெருமான் காட்டி கொடுக்கிறார்னா தன்னுடைய வலது திருவடியை ஊன்றியிருந்தபடியா அந்த திரோதானம் தான். எப்படி அந்த ஆச்சாரியர் தனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தாலே அந்த திரையை நீக்குகிறாரோ, ஏன் அவர் மட்டும் செய்கிறார்னா அவருக்கு தான் அந்த யோக்கியதை இருக்கு. அந்தபடிக்கு அந்த ஆச்சாரிய ஸ்தானம் பெறப்பட்டதால் அவர் போய் அந்த திரையை நீக்குகிறார், மற்றவர்களால் அது ஆகாது. அந்தபடிக்கு திரோதானத்தை எம்பெருமான் வலது திருவடியாய்
தன் திருமேனியிலே தன்னது பங்காக சிவத்தன்மையாக இருப்பதினாலே அழுத்தி அருள் வடிவமாகிற இடது திருவடியால் அனுகிரகம் செய்து தூக்கி வைத்து ஐந்தொழில்களையும் எம்பரி செய்கிறான் எம்பெருமான்னா. 2 திருவடிகளும் தான் மறைத்தலும் அருளலும், இந்த 2ஐயும் செய்கிறது. திரோதானம் அனுகிரகம், இந்த 2 திருவடிகள் செய்கிறது. அதிலே வலது திருவடி சிவத்தன்மையோடது ருத்ரபாதம், அதிலே எம்பெருமான் அழுத்துகிறான். அறியாமையை அழுத்தி இல்லாதபடிக்கு செய்கிறான். அவன் திருவடிகளில் அது பலியிடப்படுகிறது. வலது திருவடியை திரோதானத்தை செய்ய, இடது திருவடி எம்பிராட்டிக்கு உரித்தான பங்கு அருள் வடிவம். அருள் தானே அனுகிரகம். அதனாலே அதன் வழியே தூக்குகிறான். ஒன்று இதிலே இட்டு அழுத்தி விட்டால் துன்பக் கடலிலிருந்து தூக்கி வைக்கிறான் எம்பெரும். அழுந்தாதபடிக்கு தூக்கிட்டார். ஒன்றை கீழே வச்சு அழுத்தி கீழே தள்ளிட்டார். அது அழுந்துபட்டு போகட்டும், அதில் சிக்காமல் தூக்கி வைக்கிறேன் உன்னை. இதுதான் எம்பெருமான் தூக்கி நிறுத்திக்கிறார். அதனால தான் நடராஜ வடிவத்திலே இந்த தூக்கிய திருவடிக்கு குஞ்சித பாதத்துக்கு நாம் ஒரு சிறப்பை வைக்கிறோம். தூக்கி இருக்கக்கூடியது அந்த திருவடி தான் நம்மையும் தூக்குவிக்கும். கீழே விழுந்த நிலையிலிருந்து நம்மை தூக்குவிக்கும். இந்த கடலிலே பட்டு அழுந்தி போகாமல் நம்மை கை கொடுத்து தூக்குவது போல எம்பெருமான் கால் கொடுத்து தூக்கி வேலை உயர நிறுத்துகிறான். அந்த வழிக்கு இங்கே மறைய நின்ற எம்பெருமான் திரோதான மதத்தை நீக்கி, ஆணவ மலத்தை திரோதானப்படுத்தி அதை நீக்கி மறைத்து தள்ளி தன் தன்மையை காட்டி கொடுத்து அந்த முடிவில்லாத இன்பத்தை அறிந்த உயிர் அந்த திருவடியையே தனக்கு இடமாய் பற்றி கொண்டு அதிலேயே எப்போதும் ஆனந்தத்திலே லயித்து இருத்தல் ஆகிற அந்த மோட்ச அனுபவத்தை பெரும்படியாய் செய்து, இதுதான் எம்பெருமான் செய்யக்கூடிய லீலை. இதுக்குத்தான் ஆச்சாரியர் வேணும்னு சொல்லுவோம். சர்வசாதாரணமாக என்ன சிவன் கோயில் போனால் நமக்கு சுவாமி தரிசனம் கிடையாதா? நமக்கு அவரை பார்த்தா தெரியாதா? அவர் நமக்கே புரியாதா? நம்ம சுவாமி பேரில் காதல் கொண்ட முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். அவ்வளவு சுலபமாக பெருமானிடத்தை நான் காதல் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா வந்துடுமா? அது சொன்ன வேகத்துக்கு மறந்துடும். இது பலகாலம் பயிற்சி செய்து வருபவர்களுக்கே சிரமமாக இருக்கும் போது, ஒரு ஆயுசெல்லாம் இருந்து பயிற்சி செய்பவர்களுக்கே இது இன்னும் விளங்கவில்லை, இன்னும் இந்த ரகசியம் புரியவில்லை என்று இருக்கும் போது, சிவகோச்சரியர் தவறாத சிவபூஜை செய்து வந்தவர். அந்த வனாந்திரத்திலே யார் உள்ளே போய் தினமும் அந்த எம்பெருமானுக்கு பூஜை செய்வார்கள்? ஆகமோக்தமாக அந்த காட்டுக்குள்ளே சென்று அதே பொன்முகலியிலே பிரதிஷ்டித்த குடத்திலே தீர்த்தம் சேகரித்துக் கொண்டு உன்னதமான பூக்களை பறித்து கொண்டு சுத்தான்ன முதலியவற்றை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் தினந்தோறும் எம்பெருமானுக்கு முழுக்காட்டி மலர்களால் அர்ச்சித்து அலங்கரித்து நிவேத்தியம் பண்ணி அவரை பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி சிவசிவா சம்போ மகாதேவான்னு நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பார். அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பார். அவருக்கும் கூட கண்ணப்பருடைய அந்த பூஜை திறத்தை, அன்பின் வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்குத்தானே எம்பெருமான் வைத்திருந்தார். அவ்வளவு சுலபம் இல்லை, அவ்வளவு சுலபமே இல்லை என்றபடி ரொம்ப நெருடலான இடம். சிவகோச்சரியர் செய்ததும் தவறில்லை. அவர் அளவிலே அவர் பக்கத்தில் ஒரு தோஷத்தையும் நம்ம சொல்லவே முடியாது. செய்ய வேண்டியதை அவர் அப்படியே செய்தார். கண்ணப்பர் அளவிற்கு ஒரு பக்குவான்மாவை உலகமே பார்த்ததில்லை. எம்பெருமான் ஒருத்தர் தான் பார்த்திருக்கிறார். அந்த சிறப்பை உலகத்திற்கு உணர்த்தனும் அதற்கு சிவகோச்சாரியரை சேர்த்து கொண்டார். பெருமான் கனவு காட்டி ஒருவருக்கு நான் உனக்கு விளக்க வைக்கிறேன்னு சொல்றதே எவ்வளவு பெரிய உயர்ந்த தன்மை. அந்த பேர் சிவகோச்சாரியருக்கு தானே கிடைத்தது, அது வேற யாருக்கும் கிடைக்கலையே. அத்தனை காலம் காட்டிலே இருந்த அந்த பெருமானுக்கு, ஏகாந்தமாக இருந்த பெருமானை அவர் போகலைன்னா என்ன, போ யாராவது போய் பார்க்க போறாங்களா, என்ன குருக்கள் வரலையேன்னு கேட்க போறாங்களா? இல்லையே. ஆனால் அந்த குடிமித்தேவரை விடாது பூஜித்து வந்தாரே, அந்த சிரத்தைக்காக எம்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து அவர் தன்மையை உமக்கு நாளைக்கு புரிவிக்கிறேன்னு சொன்னாரே. சிவகோச்சரியர் மூலமாகத்தானே உலகத்திற்கு எம்பெருமான் கண்ணப்பருடைய சிறப்பை உணர்த்தினார். அதன் பிறகுத்தானே மூவர் முதலைகளும் கொண்டாடினார்கள், மணிவாசக பெருமான் கொண்டாடினார். மணிவாசகர் சிவத்தை தவிர வேறு ஒன்றிலுமே கூடாது இருந்த தன்மை. அவர் வாக்கிலே ஒருவர் அடியாரை பார்த்து இந்த அன்பிற்கு ஏது ஈடுன்னு சொல்லணும்னா கண்ணப்பருடைய அன்பிற்கு என்ன ஒப்பாகும்? சிவபெருமான் சான்றிதழ் கொடுக்குறாருல்ல, அவன் அறிந்ததெல்லாம் நம்பால் அன்புன்னுட்டார். உண்மை போல இவன் ஆகமங்களை எல்லாம் கரை கண்டிருப்பானா தெரியாது, உண்மை போல பூஜை பத்ததி எல்லாம் பழகினானா தெரியாது, ஆனால் என் பெயரில் அன்பு மட்டும் தெரிந்து கொண்டான். அவன் அறிந்தது அது ஒன்றுதான். அது அந்த வினை தொடர்பு அருந்த போது உடனடியாக அவருக்கு பற்றியது. காலத்தி மலையை மிதித்து ஏற 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 ஒவ்வொரு தத்துவங்களாக கடந்தாராம். மேலே போக 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 உடம்பு ரொம்ப லேசா உணர்ந்தார். அத்தனை காலமும் இருந்த அந்த பொதி சுமையெல்லாம் நீக்கப்பட்ட நிலையிலே தான் பார்த்த உடனே போய் அவரை ஓடி கட்டி கொண்டார். அதுக்கு முன்பாக கடுந்தொழிலோடு போய் அவர் போர் செய்து வேட்டையாடினார். எல்லாவற்றையும் வேட்டையாடும் துணிவு அங்கே இருந்தது. அந்த அந்த மரத்தன்மை அதுக்கு அந்த அந்த ஒரு அரை மணிக்கு முன்னாடி இருந்ததே. திருவருளால் தீண்டப்பட்ட மாத்திரத்தில் காலத்தி மலையை மிதித்து ஏற 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 ஒவ்வொரு தத்துவத்தையும் இழந்து இழந்து அதெல்லாத்தையும் தொலைத்து 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 மேலேறி போய் அந்த நிலையிலே சுத்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து சிவத்திலே போய் கூடியிருந்தார்.
அப்படி கூடியதால் தான் பார்த்த மாத்திரத்திலே அந்த திருமேனியின் பேரிலே ஒரு பிராவண் பெருமானேன்னு ஓடிப்போய் அவரை கட்டி கொண்டார். இவர் தான் குடிமித்தேவரான்னு ஓடிப்போய் கட்டி கொண்டார். மேலே யாரோ குடிமித்தேவர்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கும் நமக்கெல்லாம் ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அங்கே காரியம் இல்லைன்னு வந்தவர்கள் சொன்ன கேட்டார். அது என்னமோ ஏதோன்னு பார்க்க புறப்பட்டவர் அங்கே போன பிறகு இவர் தான் குடிமித்தேவரான்னு சந்தேகம் கூட வரல. இவர் தானா இந்த திருமேனி தானான்னு கேட்பதற்கு அங்கே ஒன்றுமே இடமில்லை. இவர் தான் சர்வ நிச்சயமாக புரிந்ததே. அப்போ உள்ளுக்குள்ளே அதுவரையில் இருந்த கள்ளமலம் பொய்யாக்கி நீக்கப்பட்டு அந்த அளவில் சிறுநெறியே சேராமல் திருவருளே சேரும் வண்ணம்னு பாடினார்ல, அந்தபடிக்கு அந்த திருவருள் தான் பெருவடி. சிறுநெறியே சேராமல்னு சொன்ன சுவாமிகள் பெருநெறியே சேரும் வண்ணம்னு தான் சொல்லியிருக்கணும் இல்லையா? சிறுநெறி சேராமல் தவிர்த்தான்னா அப்போ எதிலே சேர்த்து வச்சிருக்கணும்? எதிர்ப்பதம் என்ன? பெருநெறியிலே சேர்த்து வச்சிருக்கணும். பெருநெறியே சேரும் வண்ணம்னு சொல்லாமல் திருவருளே சேரும் வண்ணம்னார். திருவருள் தான் பெருநெறி, அதுதான் பெரிய நெறி. அதிலே கூடினால்தான் சிறிய நெறி சேராது, சிறுநெறி சேராது எம்பெருமான் காப்பாற்றுவார். அந்தபடிக்கு திருவருள் விளக்கத்தாலே ஆச்சாரியர் ஒருவரை, சதாச்சாரியர் ஒருவரை அடைந்து அவருடைய உபதேசங்களை உட்கொண்டு அதன் வழியிலே ஒழுகுபவர்களுக்கு நீண்ட நெடிய பயிற்சியினால் திருவருள் தன்மையினால், இதில் பயிற்சி திருவருள், திருவருளாலே தான் அந்த பயிற்சியும் கூடுகிறது. ஆச்சாரிய தரிசனமும் திருவருளால் தான். அப்போ என்னுடைய எத்தனம்ங்கிறது பெருமானை நாடி இருத்தல். ஏன்னா பெருமான் உபதேசம் பண்ணி வச்சிருக்க, இது சரி இது தவறுங்கிறது உபதேசம் பண்ணி வச்சிருக்க. குறைந்தபட்சம் அங்கிருந்தாவது தொடங்க வேண்டும் என்பது. அதுக்காகத்தான் கோயிலுக்கு எதையான காரணமாக காமிச்சு கூப்பிடுறது. திருவிழா நடக்குதுப்பா, இசை கச்சேரி இருக்குது, நாட்டிய கச்சேரி இருக்குது, வாயேன். பிரசாதம் தருவாங்கப்பா, வாயேன். இதுக்காக வரட்டுமே. புறப்பாடெல்லாம் நடக்கும்போது ரொம்ப குஷியாக இருக்கும், ஒரு ஒரு கோலாகலமாக இருக்கும், எல்லாரும் ஆவுன்னு கத்துவாங்க, சத்தம் எழுப்புவாங்க. அதுக்கு நடுவில் போய் நிற்போமே. திருவருள் பெருமான் கடைக்கண் பார்வை பட்டு இந்த உயிர் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு நாள் வரலாம், போய்த்தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு வரலாம். ஒருவேளை பிரதோஷ புறப்பாட்டினால் ஈர்க்கப்பட்டு ஏதோ அடியார்கள்லாம் சிவபுராணம் பாடிக்கிட்டு போனாங்கன்னு தானும் கூட புறப்பட்டு போகலாம். அதன் பிறகு இதை நாடி போக தொடங்கலாம். இந்த வழியாக தினமும் பிரதட்சணம் பண்ணுறவங்க ஒரு நாள் உள்ளே வந்து உட்கார்ந்து கேட்டாங்கன்னா சரி அடுத்து என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் எம்பெருமான் திருவருள் இருக்குமே. அதனால தான் அடியார்களோடு கூட்டத்தையும் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு அதை தான் கடைசியாக வச்சார். கொண்டு போய் கலையாத கல்வியும்னு ஆரம்பித்து 16ஆவதாக ஒன்று வைக்கணும். என்ன வைக்கலாம்? அம்மா உன்னுடைய திருவடியிலே அன்புன்னாரா? துய்யனின் பாதத்தில் அன்பும் அது உடைய தொண்டரோடு கூட்டு கண்டாயினார். பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயினார். அது ரொம்ப விசேஷமான இடம். அபிராமி பட்டர் போட்ட வரிசையில் நிறைவா நியாயத்துக்கு என்ன சொல்லியிருக்கணும்? கல்வியிலேருந்து ஆரம்பித்து செல்வங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடித்து, தனம் தானியம் செய்யக்கூடிய தொண்டு கொடை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு உன் திருவடியில் அன்பு இதுதான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கலாம். அது ஒருவேளை கூடாமல் போனாலும் தொண்டரோடு கூடியிருக்கும் காலத்தில் வேறு வழி இல்லை, அந்த அன்பு பெற்றுப்படித்தான் இருந்தாகணும். பெரிய தொண்டரோடு கூட்டு அதைத்தான் இருந்ததில் உயர்ந்ததாக வைத்தார். 16ஆவதாக கேட்ட பேரு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். விடாது உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தன் முடியா முதலேன்னார்ல. அத்தனை முடித்து அங்கே போய் அடியார் நடுவில் தான் நீ இருக்கிறாய் புரிந்து கொண்டேன். அதனால் அடியார் திருக்கூட்டத்திலிருந்து பிரியாதபடிக்கு அடியேனை வைத்து வைன்னார்ல. தில்லைவாழந்தனர் 3000 நானும் ஒருத்தன்னு பெருமான் சொன்னார்னா அந்த அடியார்களுக்கு அதனால தானே சிறப்பு. அவர்களுக்குள் ஒருவராக இருக்கிறான்னா 10 தீட்சிதர் பெருமக்கள் எதிர்கொண்டு வந்தால் அதில் நடுவில் ஒன்றாக நடராஜ பெருமான் இருக்கிறான்னு பார்க்கிறோம். அங்கே நடுவிலே இருக்கிறான் எம்பெருமான் கொண்டாடுகிறோம். அடியார் திருக்கூட்டத்தை எம்பெருமான் விரும்புவான். அவர் நடுவில் நீ இருப்பதினாலே அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய்னு பிரார்த்தித்தார். அவர்களுக்கு நடுவே எப்போதும் இருக்கும்படியாய் உன் கோயில் வாசலே கதியாய் இருத்து உன் திருமுன்னே இருக்கச் செய், உன் அடியார் நடுவில் இருக்கவை. என்ன நான் ஒருவேளை கோயில் வாசல் இருக்கவைன்னு சொல்லி வச்சுட்டார்னாலும் என் மலத்தன்மை இருக்கே 10 நாள் கோயிலை நாடி இருந்துட்டு 11ஆவது நாள் ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கலாமேன்னு தோணும்படியாய் செய்யும். அந்த ஒரு நாள் கோயிலிருந்து விலகினது என்று மீண்டும் வருவேனோ தெரியாது. மாயையின் வெளிப்பாடு அப்படி இருக்கு. அடியனை அது படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலே அடியார் திருக்கூட்டத்தில் வைத்து 3 நாள் போயிட்டு 4ஆவது நாள் வரலன்னா 5ஆவது நாள் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னையா நேற்று வரலையே, தொடர்ந்து வந்தீங்க இன்னைக்கு வரலையே, என்னாச்சு, வாங்க புறப்படலாம்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் 4 மணிக்கு எழுந்து போய் குளிக்கணும்னா ஆகக்கூடிய காரியமா? அதனால தான் மாணிக்கவாசகர் பார்த்தார், வீடு வீடாக போய் கதவை தட்டி ஏதோ ஒரு பேரை சொல்லி கிண்டலா நக்கல் செய்தாவது எதையான சொல்லி தூக்கத்தை கலைத்து வான்னு கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒன்னா சேர்ந்து எல்லாருமாக சிவமாகிற அந்த குளத்திலே அருள்தன்மையிலே நான் மூழ்கி எழலாம்னு கூப்பிட்டார்ல. தனியாக 30 நாள் போகிறேன்னு ஒரு வருஷம் சங்கல்பம் பண்ணித்தான் பாருங்களேன், எத்தனை நாள் ஒரு மாதத்தில் வர முடியும்?
5-6 பேர் சேர்ந்து போகும்போது வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க 4:30 மணிக்கு. வந்து ஒருவேளை போகலைன்னா நமக்கு சங்கோஜமாக போயிடுமோ. கடைசியில் முடிக்கும் போது நான் 22 நாள் வந்தேன், அக்கா நீங்கள் 20 நாள் தான் வந்தீங்க, அவங்க 24 நாள் வந்தான்னு சொன்னால் சங்கடம் ஆகிடுமோ. குறைந்தபட்சம் அதுக்காகவாது எழுந்திருக்க மாட்டோமா? அவெல்லாம் போயிட்டா நானும் போயிடணும்னு எழுந்திருக்க மாட்டோமா? அப்படியாவது புறப்பட்டு வந்தேனும். அடியார் திருக்கூட்டத்தின் சிறப்பு இது. அதனால்தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய்னு பிரார்த்தித்து கொண்டார்கள். அந்தபடிக்கு அடியார்களோடு கூடியிருந்து அதன் வழியே பக்குவம் பெற்று அவர்களுள் ஒருவரே ஆச்சாரியத்தன்மை அடைந்தபடிக்கு, ஆச்சாரிய பெருமக்களை எல்லாம் பார்த்து நம்மை வழிபடுத்துபவர்கள்னு சொல்கிறோம். அவர்கள் அளவில் அவர்களும் அடியார்களாகத்தான் இருந்தார்கள். அடியார்களுக்குள்ளே அந்த சிரேஷ்டர்களாகும் போது ஆச்சாரியத்தன்மையை எம்பெருமான் அவர்களுக்கு கூட்டுவிக்கிறான். அவர்களை கதியாக நான் பற்றி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா பெருமான் முன்பாக போவதற்கு கொஞ்சம் யோசிக்கலாம். நான் இங்கே போய் சொல்லுவதற்கு ஐயா தெரியாமல் இதை செய்து விட்டேன் என்று சொல்லும்போது எம்பெருமான் வாய் திறந்து சரி போகட்டும்னு சொல்லுவானா தெரியாது. இவர்கள் ஒருவேளை ஏதோ உபதேசம் செய்து சிக்ஷிக்கணும்னா சிக்ஷித்து, கண்டிக்கணும்னா கண்டித்து, இதோடு இருக்கட்டும்பா இனி ஒரு முறை இது கூடாது என்று உபதேசம் செய்து பரவாயில்லவா அப்படின்னு சேர்த்துக்கொள்வார்கள். எம்பெருமான் கிட்டேருந்து விடை வராதே, என்ன பண்ணட்டும், அங்கே இன்னும் பயமால இருக்குது, போய் ஐயா இது தெரியாமல் செஞ்சுட்டேன்னா அவர் அப்படியே இருக்க, அப்படியே இருந்தார்னா எனக்கு எப்படி இப்போ விடை, இங்கே வந்தேன்னா அது நடக்குது இல்லையா? இப்போ ஆச்சாரியர்களுடைய புருஷகாரத்தினாலே அவர்கள் திருவடியை பற்றி அவர்கள் மூலமாக எம்பெருமான் தன்மையை உணர்ந்து பெருமான் திருவடியை அடைந்து உய்தல். அதனால்தான் இங்கே ஆச்சாரிய சம்பந்தத்தால் கள்ளமலம் பொய்யாக கலந்தது என்கிறார். நானே எத்தனத்தால் முயற்சி செய்து பார்த்தேன்னு சொன்னால் அது அவ்வளவு சுலபத்தில் நடக்கக்கூடியது இல்லை. ஆச்சாரியர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்களை பிடித்து கொண்டார்கள். அப்பர் சுவாமிகளை கதியாக பற்றினார் அப்பூதியடிகள். தரிசனத்திற்கே முன்பாக திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் இவரை கேட்டுக்கொண்டு விசாரித்துக் கொண்டு ஆஹா கடல் கல்லிலே மிதந்தாராமே அவரா, எந்த ஊரில் இருக்காருன்னு திசையை நோக்கி போனாரா? இல்லை, அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆளுடைய அரசு, ஆளுடைய அரசு, நாவுக்கரசர், நாவுக்கரசர், நாவுக்கரசர்னு எம்பெருமான் சூட்டி அளித்த அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் அவராகவே பார்த்தார். பிள்ளைக்கும் அந்த திருநாமத்தையே சூட்டினார். எல்லாவற்றையும் அதுவாக பார்த்தார். நினைத்து பார்ப்பது அது ஏதோ தண்ணீர் பந்தல் தான தர்மத்தையும் தாண்டி வீட்டில் கதவு ஜன்னலுக்கெல்லாம் கூட திருநாவுக்கரசர் பேரே சூட்டி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அத்தனைக்கும் அவர் திருநாமத்தை சூட்டி வைக்கிறார். அவர் திருநாமத்தை சூட்டி வைத்து பார்த்ததெல்லாம் திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. என்னுடையதுன்னு எதுவும் இல்லை. வீட்டு வாசலில் நம்ம பேரை எழுதி வைப்போம் என் வீடுன்னு காட்டுறதுக்கு. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. என்னுடையதுன்னு எது இருக்கு? ஒன்றுமே கிடையாது. என் பிள்ளை கூட அவர் திருநாமத்தால் அறியப்படுவது தான். இந்த நிலைக்கு உயர்ந்து எல்லாம் அவருடையதுன்னு கொடுத்தபடிக்கு இருந்தார். அவருக்கு எம்பெருமான் அவர் சிவபக்திக்கு தர்மகாரியங்கள் செய்தார், சிவதர்மம் செய்தார், ஆச்சாரிய நாமத்திலே செய்தார். அதனால் அந்த நிலை அப்பூதியாருக்கு அந்த நிலை. பெருமழலை குறும்பர் சுந்தரரை நேராக தரிசித்ததில்லை, நேரே தரிசித்ததில்லை. அவர் புராணம் ரொம்ப சங்கிரகமாக முடிச்சுடுவார் சேக்கிழ. பெருமழலைங்கிற ஊரிலே குறும்பர் குலத்திலே பிறந்தார், அங்கே இருந்தார், பெயர் தெரியாது. என்ன பண்ணினார்? சுந்தரருடைய சிறப்பை அறிந்து கொண்டார். இருந்த ஊரிலே சுந்தரருடைய திருநாமத்தை நான் ஜபிப்பேன்னு சங்கல்பம் பண்ணி தவத்தில் உட்கார்ந்தார். நம்பியாரூரர் 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 ஒரு பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். சுந்தரருக்கு ஒரு நாள் முன்பாகவே கைலாய காட்சி. நமசிவாய பஞ்சாட்சரத்தை சொன்னவருக்கு என்னைக்கோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்பியாரூரர் பஞ்சாட்சரத்தை சொன்னவருக்கு அடியார் சிறப்பை திரும்ப திரும்ப எம்பெருமான் காட்டி கொடுக்கிறார். தன்னையே பற்றியவர்களை விடவும் தன் அடியார் ஒருவரை பற்றினார்னா ஆச்சாரியரை பற்றி கொண்டிருக்கிறான், நம்ம ஆரூரனை பற்றி கொண்டிருக்கிறான். அவன் நாமத்தை சொன்னானே, அதுக்கு ஒரு வேறுபாடு காமிக்கணும்ல. சுந்தரரே ஆனாலும் அவர் திருநாமத்திற்கு அவ்வளவு சிறப்பு. அதையே கதியாக பற்றியவருக்கு ஒரு நாள் முந்தையே மோட்சம் கொடுத்து நீ அங்கே வந்து வாசலில் நில்லு, சுந்தரர் வரும்போது வருக வருக நீ வரவேற்று கூட்டிட்டு வாப்பான்னு அங்கே கூட்டி கொண்டு போய் நிறுத்தினார். ஞான சம்பந்தருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள்லாம் அவரவர்கள் அளவிலேயே பக்குவான்மாக்கள். அவரவர்கள் அளவிலே அவர்களுக்கு ஒரு பக்குவம் இருந்தது. ஆனால் சம்பந்தரை கதியாக பிடித்து கொண்டார். முருகநாயனார் அவர் தன்னடியே ஒரு அடியார் பெருமகனார். நந்தவனம் அமைத்து பூம்புகலூர் பெருமானுக்கு தவறாது விதிப்படி 6 கால பூஜைக்கும் மலர் தொடுத்து வந்தார். அந்த அளவிலேயே கதி கூடியது. ஆனால் அவர் சம்பந்தர் சமகாலத்தவர் சம்பந்தரை தரிசித்த மாத்திரத்தில் அவர் பின்னே போக சொன்னார். அவர் திருவடியை கதியாக பற்றி கொண்டு அவரோடைய யாத்திரை பண்ணார். திருநீல நக்கர் அவர் மனைவியை முனிந்தார். பெருமான் திருமேனிலே இப்படி ஒரு அபச்சாரப்படலாமோன்னு மனைவியை முனிந்து அவரை பிரிந்திருந்தார். எம்பெருமான் அவருக்கு கனவிலே காட்டி கொடுத்து அவர் மனையாளின் அன்பை எவ்வளவு உசத்தின்னு காட்டி கொடுத்தார் எம்பெருமான். ஒருவேளை அவள் அதை செய்கிறனா என் திருமேனி என்ன ஆயிருக்கும் தெரியுமான்னு மாறா திருமேனி. எம்பெருமான் திருமேனி எல்லாம் மாறாது. கழுத்திலே ஆலகாலத்தை கொண்டவருக்கு ஒரு 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 சிலந்தி பூச்சி என்ன பண்ணிட போகுது?
ஆனால் அவள் கொண்ட அன்பு எத்தகையது தெரியுமா? ஒருவேளை அவள் அந்த மாதிரி ஊதி விரட்டாமல் இருந்திருந்தால் என் முகம் இப்படி ஆயிருக்கும் அப்பான்னு காட்டி கொடுத்தார் எம்பெருமான். முகமெல்லாம் தடித்து போயிருந்தா அவள் அந்த அன்பைத்தானே வெளிப்படுத்தினாள்னு அவருக்கு கனவிலே எம்பெருமான் காட்டி கொடுத்த சிறப்பு. தவறாத எம்பெருமானை பூஜித்து வந்த வைதிகர் அவர். அவரும் சம்பந்தரையில் கதியாக பற்றி கொண்டார். அவரோடையே உடன் சென்றாரே. திருநீலகண்டத்து பாணனார், பாணர் குலத்திலே தோன்றியவர்கள்லாம் கலைஞர்களுக்கு எப்போதுமே ஸ்ரத்த பக்தி எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா கலைத்தான் அவர்களுக்கு முக்கியம். அதனாலே இன்று ஏதோ ஒரு தெய்வத்தை பாடி நாளை வேற ஒரு தெய்வத்தை பாடின்னு மாறலாம். கலையின் வெளிப்பாடு தான். சங்கீதக்காரர்கள் நாட்டியம் ஆடுறவங்களெல்லாம் பார்த்தீங்க. அதனால தான் பரமனையே பாடுவார்னு அந்த ஏகாரம் அங்கே வச்சது. எதனாலுன்னா வெறும் இசை பாடுபவர்கள் மட்டும் இல்லை, பரமனையே பாடுவார். அப்படின்னா மற்றொருவரை பாடாதவருங்கிறது அதனுள்ளேயே விளங்கிடும். அதன் உள்ளுரை பொருள் அதுதான். சிவபெருமான் பெருமையை தவிர, அவன் அடியார் சீரை தவிர வேறு ஒன்றும் பாடமாட்டார். அந்தபடிக்கு இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இங்கேயே அவர்களுக்கு அப்படி இருப்பது ரொம்ப கடினம். கலையினாலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு எந்த தெய்வத்தை பாடினா என்ன, கலை தான். அங்கே ராகம் நல்லா இருக்கா, பாட்டு நல்லா இருக்கா, அந்த அளவிலே அவர்கள் முடிந்து போவார்கள். அதனால தான் கோயில்களிலே திருப்பதிகம் விண்ணப்பம் செய்வார்னு வைப்பது. இசை ஞானம் ஒரு பக்கம், அந்த சமய கற்பும் அவர்களுக்கு முக்கியம். தேவார திருமுறை பதிகங்களை தவிர வேறொன்றும் பாடாத சமய கற்பும் அவர்களுக்கு முக்கியம். மற்றொன்றை பாடுவதில்லை. அருணகிரிநாதரை பஞ்சபுராணத்திலே சேர்த்து வைத்து பாடுவதற்கே கொஞ்சம் காலம் ஆச்சு. அதையே ஏற்றுக்கொள்ளாது இருந்தவர்கள்லாம் உண்டு. அம்பிகை சன்னதியில் தரிசனத்துக்கு போனாலும் திருமுறைகளில் அம்பிகையை சொல்லக்கூடிய பாடல்களை தான் பாடுவாங்களே தவிர, அங்கே போய் அபிராமி எந்தாதியெல்லாம் பாடுவதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டது தான். இன்னிக்கும் ரொம்ப மரபார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றின விசாரம் எல்லாம் செய்வாங்க, கூடுமா இல்லையாங்கிறதெல்லாம். அந்தபடிக்கு ஆச்சாரியர்களுடைய அருள்வாக்குக்கு தான் இந்த சிறப்பு. அவர்களை கதியாக பற்றி கொண்டுதான் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களே உய்ந்தார்கள். அதனால் இந்த 4 பேர் சொல்கிறத கேட்டு நடக்கிறோம். அப்போ இந்த தொண்டரோடு கூட்டு ஒரு ஆச்சாரியரிடத்தை நம்மை கொண்டு போய் சேர்க்கும். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பார் தாய்மானவ சுவாமிகள். திருக்கோயில் தரிசனத்தில் தொடங்குங்க. விளையாட்டா வேடிக்கையா ஒரு ஒரு பொழுதுபோக்கா போங்களேன் கோயிலுக்குங்கிறார். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக விதிப்படி சிவாலய தரிசனத்துக்கு கொண்டு போய் நம்மை விடும். அதனால தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினார்க்குங்கிறார். அந்த முறைப்படி அந்த அந்த தலத்திற்கான தீர்த்தத்திலே மூழ்கி சிவச்சின்னங்கள் எல்லாம் தரித்து பெருமானை தியானித்தபடியே கோபுரத்தை தரிசித்து உள்ளே சென்று விதிப்படி சிவாலய தரிசனம் செய்து திருநீற்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆலயத்திலே அமர்ந்து 4 பெருமக்கள் பாடிய பதிகங்களை எல்லாம் சிந்தை செய்து இப்படி விதிப்படி சிவாலய தரிசனம் செய்யும் போது வேறு வழியே இல்லை. எம்பெருமான் உள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்து வார்த்தை சொல்லும் சத்குருவாக எதிரே வருவான். சிவாலய தரிசனம் இதை பெற்றுத்தரும். இந்த காரணத்திற்குத்தான் கோயில் இல்லா ஊர் குடியிருக்க வேண்டாம். நாங்கள் கோயில் இல்லாத ஊர்கள் எல்லாம் அடவிக்காடுன்னு நாங்கள், அது சுடுகாடுன்னுட்டாங்க. சிவாலயம் இல்லாத ஊரில் என்ன நமக்கு என்ன காரியம்னு இருந்தாங்க. அப்படி கொள்ளுவதே கிடையாது. திருப்புகழ் பாடல்களை எல்லாம் தேடி தொகுத்த வாத்தை சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்திலே இருந்தார், அரசாங்க பணியில் இருந்தார். அதனால் நிறைய பணியிட மாற்றங்கள் உண்டு அவருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஊராக போவார். அந்த விதத்திலே கொஞ்சம் காலம் நாமக்கல்லே அவருக்கு பணி. அவர் தன்னுடைய குறிப்பில் எழுதுகிறார், ஒரு சிவாலயம் இல்லாத ஊராக இருக்கே இது. இங்கே ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லையே, ஒரு பெரிய சிவாலயம் இங்கே இல்லையே, நாம் குடியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, தவறாமல் நித்தியம் அங்கே போய் பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு வரோங்கிற. இதுதான் சமய கருப்பு. நித்திய சிவாலய தரிசனத்தை விடாது பற்றி இருந்தார். ரொம்ப சுலபமாகவே வினை தீர்வதற்கு தினம் ஒரு சிவலிங்க தரிசனம் போகிறோங்கிறாங்க. தவறாது ஒரு சிவலிங்க தரிசனம் நித்தியம் செய்யணும். நித்தியமும் ஒரு சிவலிங்க தரிசனம் பண்ணணும், இது விதி. அதை செய்துத்தான் உணவு உட்கொள்வேன்னு இருப்பதை ஒரு உயர்ந்த விரதமாக பூண்டிருந்தார். அதனால தான் ஆன்மார்த்த பூஜை. எங்கே போனாலும் நாம் கொண்டு போகிற பூஜையை வைத்து பூஜித்து அந்த லிங்க தரிசனத்தை செய்து கொள்வது. ஆன்மார்த்தம் இல்லை என்ற பட்சத்திலே பரார்த்த பூஜையாக வேணும். ஒரு கோயில் தரிசனம் செய்து, இல்லை யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய சிவ பூஜையாவது தரிசனம் செய்து அந்த பூஜைக்கு 4 தும்பை பூவாவது பறித்து கொடுத்து எம்பெருமானுக்கு நாமும் ஒரு புஷ்ப கைங்கரியம். இப்போ வெளியூர்லலாம் இருப்பவர்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்கன்னா, வெளிநாடுகளில் கோயிலே இல்லாதவர்கள்லாம் திருமுறைகளை பாட சொல்கிறது. அடியன் திருமுறைகளை பாருங்க. தவறாவது குளித்து முடித்து தண்ணீர் இட்டுக்கொண்டு ஒரு திருவாச புத்தகத்தை தூக்கி மேலே வச்சுட்டு தேவார பதிகங்களை அந்த புத்தகத்தை பார்த்தபடி பாராயணம் பண்ணுங்க. அது சிவலிங்க திருமேனி தான். எம்பெருமானுக்கு என்ன சிறப்போ திருவாசக சுவடிக்கு அது உண்டு. பதிகங்களை பாராயணம் செய்து வணங்கிக் கொள்ளலாம்.
இந்தபடிக்கு சிவலிங்க தரிசனம் என்பது நித்திய கடமை, நித்தியமும் செய்யணும், வழிபாடே கடமை. ஆன்மார்த்த பூஜை நித்தியம் செய்ய வேண்டியது. அதற்கின்னும் அந்த பக்கமும் கூடலன்னா சிவாலய தரிசனம் ஆகுது. அந்த படிக்கு விதிப்படி சிவாலய தரிசனம் செய்தால் ஒரு ஆச்சாரியர் எழுந்தருளி கள்ளம் மலம் பொய்யாக இதையெல்லாம் நீக்கி இந்த கட்டையெல்லாம் அறுத்து கொடுத்து அதுவரையில் உள்ளுக்குள்ளே மறைத்திருந்த தன்மையை திரையை விலக்கி தரிசனம் செய்வித்து இந்த முடியாத இன்ப வெள்ளத்திலே மூழ்கியிருக்கும்படியாய் செய்வார். உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக. இந்த கோவில் தரிசனத்தப்போ திரையை போட்டுட்டு தீபாராதனையை சரி பண்ணிவிட்டு அந்த தீபாராதனை கொண்டு போய் எங்கள் சுவாமி முன்னாடி நிறுத்தி கொண்டு திரையை விளக்குவது இதையத்தான் காமிக்குது. அதுவரையில் அந்த புழுக்கத்திலே என்ன ஏதுன்னு தெரியாமல் பொறுமை இழந்து இருக்கக்கூடிய உயிர்கள் போலேத்தான் இந்த உலகிலே இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கும் இறைவன் தான் அங்கே, ஆனால் திரை போட்டு மறைத்திருக்கு. அது என்னன்னு தெரியாமல் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆச்சாரியர் ஒருவர் கையிலே ஞான ஒளியோடு கூடி திரையை விலக்கின உடனே ஒரு சந்தோஷம் அத்தனை பேருக்கும் வரும். அது அத்தனை பேரும் நிச்சயம் கவனிச்சிருப்பீங்க. ஒரு க்ஷண பொழுதாவது அங்கே 100 பேர் இருந்தால் 100 பேரும் அத்தனை பேரும் அந்த ஒரு க்ஷணம் ஒரு பூரிப்போனி ஏற்படும். அத்தனை பேரும் பஞ்சாட்சர ஜபம் சொல்லுவாங்க, தென்னாடுடைய சிவனையம்பாங்க, நம்ம பார்வதிபதைய இத்தனை நாமம் வரும். உடனே உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு வருமே. உள்ளம் கரைய உடல் கரைய. மயிர்கூச்சரியல் எழுதி கண்ணுல எல்லாம் தண்ணீர் வந்து சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனதிலே பதியாதபடிக்கு மறைந்து ஒரு க்ஷணப்பொழுது அங்கே ஒரு 5 நிமிடம் இருக்குமா, 3 நிமிடம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லை, அந்த இன்பம் தான் அது நிலைத்திருப்பது மோட்சத்திலே. இந்த இன்பம் தான் நிலைத்திருக்கும்னு அங்கே சொல்லப்படுகிறது. அந்தபடிக்கு அதனால தான் திரை போட்டு அந்த திரை அங்கே இல்லை, சிவாச்சாரியார் அப்படியே தீபத்தை ஏற்றினார் காமிச்சார்னாலும் பார்க்க போகிறோம். ஆனால் அது இந்த தன்மையை ஏற்படுத்துமா? காத்து கொண்டு இருக்கும்போது அந்த புழுக்கம், ஏதோ ஒன்று தெரியலேங்கிற ஒரு ஆதங்கம், ஏதோ ஒரு இன்னும் விளங்கலையேங்கிற ஒரு குழப்பம், எப்போங்கிற அந்த ஒரு தகிப்பு எல்லாம் தீர அதெல்லாம் அதுதான் அந்த மறைப்பு திருவதானம். அதை நீக்கி அருளை பெருமான் க்ஷணப்பொழுதிலே கூட்டு வைக்கிறார். அப்போ உள்ளம் கரைந்து உடல் கரையுது இல்லையா? அதுதான் சொல்றார். உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக. அப்போ 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு உட்காந்து இது எப்படி அடியனுக்கு நடந்தது, அடியனுக்கு இது எப்படி கூடியதோ என்று நினைக்கும்படியாய் செய்வது எவ்வாறுன்னு கேட்கிறார். அது சதாச்சாரிய சம்பந்தத்தால் சைவாகம உபதேச வழியிலே அந்த உயிர்களுக்கு செய்யப்பட்ட உபதேசம் அந்த கதிக்கு நம்மை உயர்த்தி கொண்டு போய் செய்கிறது. இதை செய்யும் வினோதத்தினாலே தியாக வினோதா என்று இந்த பாடலிலே அழைக்கிறார். ஐயா தியாக வினோதா, கள்ளமலம் பொய்யாக என்னுட் புகுந்தவார் என்கொலோ. ஐயா தியாக வினோதா, உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு மேலாக செய்தது எங்கொலோ என்று 2 கேள்விகளை தியாக வினோதனாக இருக்கும் எம்பெருமானை அவருடைய வினோத தன்மையை கொண்டாடி பாடுகிறார். உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு மேலாக கள்ளமலம் பொய்யாக என்னுட் புகுந்தவார் என்கொலோ. ஐயா தியாக வினோதா. இது 44வது பாடல். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே என்ற 44வது பாடலுக்கான பொருளுரையை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். திருவருள் கூட்டுவிக்க வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாய் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம்.